பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணா கூட தான் பேச போறோம். வணக்கம் கிரண். வணக்கம். ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் படிக்கும் போதே பலருக்கும் இங்கே அதிர்ச்சியாக இருக்கும். என்னன்னா, சென்னையில் தமிழ்நாட்டுடைய தலைநகரில் கௌரவ்குமார் என்ற பீகாரை சேர்ந்த ஒருவர் ஒரு சாக்குப்பை கிடைச்சிருக்கு அங்கே லோக்கல் மக்களுக்கு. அவங்க போலீஸ்க்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த சாக்குப்பை அவிழ்த்து பார்க்கும்போது உள்ள ஒரு பிணம் கிடைச்சிருக்கு. இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னா, அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வியும், தொடர்ச்சியாக இங்க வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது என்பது ஒரு வாடிக்கை ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மனசில் எழுது. உங்களுக்கு இது மறுக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு முன்னாடி இந்த சாக்குப்பை அப்படின்னு சொன்னீங்க, நிறைய பேருக்கு சாக்குப்பை எங்கேயோ கிடைச்சது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கலாம். இது எங்க கிடைச்சிருக்கு தெரியுமா? அடையாறுல இந்திரா நகர், ஒன் ஆஃப் த பிரைம் ஹாட் ஸ்பாட் ஆஃப் த சிட்டில என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சாக்குப்பை கிடக்குது ஒரு சாலை ஓரத்துல. அதிலிருந்து ரத்தம் வடிகிறத பார்த்துட்டு போலீஸாருக்கு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு அடையார் டிசி அண்ட் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் அந்த இடத்துல விசாரணை நடத்தி திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளார ஒரு அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர். ஓகே, யார் என்ன இதுன்னு தெரியல, பலத்த வெட்டுக்காயங்களோடு உள்ளார சாக்குப்பையில் கட்டி அங்கே வீசப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அதற்கு பிறகு என்ன அப்படின்னு விசாரணை ஆரம்பித்தா, அவர் தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜுடைய வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பீகாரை சேர்ந்தவர், பேர் கௌரவ்குமார். அவருடைய மனைவியை பாலியல் வன்புணர்வு செய்து கொன்று வீசியிருக்காங்க. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அல்லது இதனுடைய தொடர்ச்சியாக அவங்களுடைய 2 வயது குழந்தைய தரையில் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல இது தொடர்பாக என்னங்க அடையாறுல இப்படிப்பட்ட ஒரு பிணத்தை கொண்டுட்டு ஒரு 2 வீலர்ல தூக்கி போட்டுட்டு போறாங்கிறாங்க. ஒரு பாலிடெக்னிக் காலேஜுடைய ஒரு வாட்ச்மேனாக ஒர்க் பண்ண ஒருத்தரை அடிச்சு கொண்டு இருக்காங்கிறாங்க. அவருடைய மனைவியை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அவங்களையும் கொண்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க குழந்தைய அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஒரு குடும்பமே இறந்து போயிருக்கு. அவன் பண்ண தப்பு என்ன? வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு பேச ஆரம்பிச்ச உடனேவே அந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் என்ன ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, இல்லை, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வட மாநிலத்தவர்கள் தான், ஒரு வட மாநிலத்தவை கொன்றவரும் வட மாநிலத்தவர் தான் அப்படிங்கிறாங்க. இங்க இறந்து போனவர் வட மாநிலத்தவரா அல்லது அவரை கொன்றவர்கள் வட மாநிலத்தவரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நீ சொன்ன மாதிரி வெளி மாநிலத்தை சேர்ந்த அல்லது வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வேலையாட்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு ஆங்கிளை தாண்டி வெறும் சட்டம் ஒழுங்கா மட்டும் பேசுவோம். போனது ஒரு உயிர், அது பீகாரி உயிரா அல்லது குஜராத்தி உயிரா தமிழ்நாட்டு உயிரா அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். ஒரு உயிர், தமிழ்நாட்டை நம்பி இந்த மண்ணை நம்பி இங்க பழச்சிக்கலாம்னு நினைச்சு ஒரு குடும்பம் இன்னைக்கு சிதைச்சு வீசப்பட்டிருக்குது. செய்தவர்கள் உங்களுடைய வாதப்படி அவர்களும் பீகாரை சேர்ந்தவர்களாகவோ அல்லது ஜார்க்கண்டை சேர்ந்தவர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு வட மாநிலத்தவர், உங்களுடைய பாஷையில ஒரு ஹிந்திக்காரன், கரெக்டா? என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்கு சட்டம் ஒழுங்கு எந்த இடத்தில் இருக்கிறது? அங்கு ஒரு வடமாநிலத்தவர் இருந்ததனால்தான் இந்த பிரச்சனைனா, வேறு யாரோ ஒருவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காதா? அல்லது வடமாநிலத்தவர்களுக்குள்ளார ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி இதை நீங்க மூடி மறைக்க விரும்புறீங்களா? அல்லது உண்மையாகவே இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது, இது என்ன மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி இந்த ஸ்டேட் போயிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரணம்னு எடுத்துக்கிட்டு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண போறீங்களா? இவ்வளவுதான். எல்லோரும் அவங்களுடைய மனசாட்சியை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வி இதுதான். கரெக்டா இல்லையா? நான் நேரடியாக சொல்றேன், இது வடமாநில தொழிலாளர்களுக்கான பிரச்சனைன்னு நான் அதை திசை திருப்ப நான் விரும்பல. இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. முதல்ல பீகாரை சேர்ந்தவர்ங்கிறதுனால அவர் கொண்டுட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. சோ போனது ஒரு உயிர். அதை செஞ்சவங்களும் பீகாரிகளாவே இருக்கட்டுமே, ஆனா அவங்க செய்யலாங்கிற ஒரு தைரியம் எங்கிருந்து வருது? ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு கிரைம் பண்ணா அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ளார போலீஸ் நம்மளை சீல் பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க, தப்பிக்க முடியாது. போலீஸாருடைய கண்களிலிருந்து நாம் தப்பிப்பது அவ்வளவு எளிதல்லன்னு அந்த நபர்களுக்கு தோன்றி இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கட்டும். 2வது, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள்? அவர்கள் மது போதையில் இருந்தாங்களா அல்லது கஞ்சா போதையில் இருந்தாங்களா அல்லது வேற ஏதாவது போதை மருந்துகள் எடுத்திருந்தாங்களா அல்லது எதனால் இந்த பிரச்சனை நடந்தது? இதெல்லாம் இப்போ போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தான் சொல்லுவாங்கல்ல. சில தினங்களுக்கு முன்னதாக நம்ம பேசியிருந்தோம், பெரம்பலூர்ல ஒரு குற்றவாளி ஒருவரை கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு கொண்டு வரும்பொழுது நாட்டு வெடிகுண்டுகள் வீசி ஒரு கும்பல் தாக்குறாங்க. இந்த அளவுக்கு மோசமா இருக்கா சட்டம் ஒழுங்குனாலே உடனடியாக ஒருத்தங்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணவங்களை என்கவுண்டர்ல போட்டாங்க. வழக்கம் போல அவர் ஆயுதத்தை எங்க மறைச்சு வச்சிருந்தாருன்னு காட்டுறதுக்காக அவரை கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு? அந்த ஆயுதத்தை எடுத்து போலீஸாரே தாக்குவாரு. போலீஸாருக்கு கையில காயப்படும், போலீஸாருக்கு வெட்டு விழும் அல்லது போலீஸார் தாக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? என்கவுண்டர் பண்ணுவாங்க. இதேதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நடந்துச்சு. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த பெரம்பலூர் இன்சிடென்ட்ல பாக்குறோம். மக்கள் ஒரு கட்டத்துல உண்மையாகவே இங்க என்கவுண்டர்கள் நடக்கணும்னு நினைச்ச மக்கள் கூட இன்னைக்கு இதுக்குள்ளார என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சினிமால தான்ப்பா போலீஸ்காரங்க அப்படியே சல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ரியல் லைஃப்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வரதுங்கிறது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு பொதுமக்கள்கிட்ட போய் பேசணும்னா தெரிய வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காவல்துறை உங்கள் நண்பன்கிறது வெறும் வாசகங்களிலும் காவல் நிலையங்களுடைய வாசல்களிலும் மட்டும் எழுதி போடக்கூடிய நிலையில் இருந்து
காவல்துறை நகர்ந்து வர வேண்டிய தூரம் ரொம்ப தொலைவில் இருக்கதாக நான் பாக்குறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியால உடனடியாக என்ன டிஸ்கஷன் போகுதுன்னா, வட மாநிலத்தவர்களுக்கு வட மாநிலத்தவரால் தான் பிரச்சனை. கேட்கிறேன், வட மாநிலத்தவருக்கு வட மாநிலத்தவரால் பிரச்சனை வந்திருக்கட்டும், பட் ஏன் தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு சூழல் இருக்குது? அவனுக்கு இங்க சட்டம் ஒழுங்குல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தாலும் அடுத்த செகண்ட் நாம் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவோம், நாம் சட்டத்தின் முன்னாடி இருந்து காவல்துறையின் கண்களில் இருந்து தப்ப முடியாதுன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துன்னா அவன் எப்படி இதை செஞ்சிருப்பான்? ஸோ இந்த பிளேம் கேமை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹம்பிளான ரிக்வெஸ்ட். டிஎம்கேயோட ஈகோ சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது எலெக்ஷன் வரைக்கும் வெறி நாயை விட இன்னும் வேகமாக செயல்பட்டு பார்ப்பவர்கள் அனைவரையும் கடிச்சு குதறதுக்கு தயாரா இருக்காங்க. யாரை வேணாலும் கடிப்பாங்க. என்ன யாரை வேணாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள, இந்த உலகத்தில் இருக்க யாரை வேணாலும் நம்ம பார்க்குறோம்ல, டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம் ஏன் வெறி கொண்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல வென்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. எந்த ஒரு 5 ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த 5 ஆண்டில் அவங்க இந்த பவரை ருசிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்க மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்து மத்திய அமைச்சரவையில் அவங்க பங்கெடுத்து அந்த இருந்த காலங்களில் அவர்கள் சம்பாதித்ததை விட அதிகமாக அவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். ஃபினான்ஷியலி அவங்க இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை அவங்க லூட் பண்ணது கிடையவே கிடையாது. இதுவரை இதற்கு முன்பாக தமிழ்நாடு இவ்வளவு சுரண்டப்பட்டதே கிடையாது யாருடைய ஆட்சி காலத்திலும். ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது அவங்க அதை தொடர்ச்சியாக தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அதற்கு எப்பேற்பட்ட விலை கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராகி விட்டார்கள். இது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதில் மக்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அவங்க இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லட்டும். இது முழுக்க தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அடையார் இந்திரா நகர்ல கொண்டுட்டு ஒருத்தனை கொலை பண்ணி சாக்கு மூட்டையில வச்சு கொண்டுட்டு போட்டுட்டு போற அளவுக்கு தான் உங்களோட நைட் ரோந்து இருக்கா? அது பொதுமக்கள் பார்த்து சொல்ற வரைக்கும் கூட அது யாரையுமே கண்டுபிடிக்காம அஃப்கோர்ஸ் இப்போ அந்த மக்கள் அப்படியே லோக்கல்ல பேனிக் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகும்போது அப்படியே ஒரு மாதிரியான ஒரு பதற்றமான சூழல் தான். காவல்துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் இது அனைத்திற்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். இல்லை, எனக்கு என்ன வீடியோ ஞாபகம் வருதுன்னா, எலெக்ஷன் முன்னாடி இரும்பு கரம் கொண்டு காவல்துறையோட நேரடி கட்டுப்பாட்டை வரும் அப்படிலாம் முதல்ல சொல்றது வந்துட்டு காமெடி பண்றேன். பாப்பா அடுத்த விஷயத்தை பேசுவோம். இரும்பு கரம் துரும்பு கரம்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்து வேற ஏதாவது இருக்கா? என்டிஏ பத்தி ஏதாவது ஸ்பெஷல் அப்டேட் என்ன இருக்கு சொல்லு. நாளை ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏக்குள்ள வரதாக நிறைய நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது உங்கள்ட்ட ஸ்கூப் ஏதாவது இருக்கா? அவர் என்டிஏக்குள்ளார வருவார், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொகுதிகள், எந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் கேட்பது கிடைக்குமா, எந்த சின்னத்தில் நிற்பார், டிடிவியுடன் இணைந்து நிற்பாரா, பாஜகவினுடைய சின்னத்தில் நிற்பாரா, சுயேட்சையாக நிற்பாரா, இதெல்லாம் மட்டும் தான் டிஸ்கஷன். மற்றபடி என்டிஏக்குள்ள வருவது உறுதி. ஆமா, இட் இஸ் சீல்டு. அண்ட் இது முன்னராக நடந்திருக்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய ஓபிஎஸ் பத்தி பேசிட்டோம். அதனால மேபி நீங்க டிடிவிக்கு சொன்ன ஒரு தியரி முன்னாடியே இந்த மாதிரி இணக்கம் காட்டியிருந்தாலோ இல்ல இந்தியாக்குள்ள போற மாதிரி இருந்திருந்தாலோ வேற விதமாக டைவர்ட் பண்ணி எப்படி டிடிவி வழிநடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் 200% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய ஒரு மூத்த தலைவர், அவர் இன்னைக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. அதை பத்தி இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்ல கூட கவர் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை தாக்குவதன் மூலமாக அதிமுக ஐடி விங் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அட்டாக் பண்றதன் மூலமா அவங்க டிஎம்கே உடைய பி டீம்னு நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பி டீம் கான்செப்ட் மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கிடையாது. பட் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சொல்றாரு, டெல்லி எங்களுடைய கூட்டணி கணக்குகளை சிதைத்து போட்டு விட்டது, களைச்சு போட்டுருச்சு. நாங்க யாரு கூடயாவது பேசுறோம்னு தெரிஞ்சாலே என்ன கேக்குறாங்க, யார் அடுத்த அலையன்ஸ்க்கு வருவா, ஏன் அதை நாங்க ஏன் சொல்லணும், நாங்க சொன்னா உடனே டெல்லி கண்ட்ரோல் பண்ணது. பி டீம் பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு நாம் தமிழர் பாஜக பி டீம், நாம் தமிழருக்கு திமுக பாஜக பி டீம், திமுகவுக்கு தாவேகா பாஜக பி டீம், நாம் தமிழர் இப்படி சுத்தி பி டீம் அரசியல். டிடிவி தினகரனோடு செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருந்தது உண்மை. டிடிவி தினகரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததெல்லாம் உண்மைதான். போலாமா அப்படின்னு அவர் யோசிச்சது வரைக்கும் உண்மைதான். ஆனா அவருக்கு மூளை இருக்கு. ஸோ அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவை அவர் என்ன பண்ண மாட்டாரு, எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், விஜய் நம்பி போனா விசில் அடிப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ வெரி சிம்பிள். ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். இன்னும் சொல்ல போனா அந்த காமன் மேன் ஐக்கியோவை விட கொஞ்சம் அதிகமாகவே புத்திசாலியானவர் டிடிவி தினகரன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், டிடிவி எப்போதுமே என்னன்னா, அவர் முன்னாடி ட்ரிபிள் ஃபயர் டிடிவின்னு சொல்லுவாங்க. அவர் முன்னாடி பிரஸ் மீட், அவருடைய பிரஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். கடைசியில வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லப்பா நான் வரேன். அவர் பிரஸ் மீட்ல உட்கார்ந்ததுனால கீழே இந்த 3 ஃபயர் போட்டு மாஸ், நீ பாத்திருக்கியா? அதுக்கு பேரே ட்ரிபிள் ஃபயர் டிடிவி தான். கீழே உட்கார்ந்து பறக்க வெட்டிட்டு இருப்பாங்க, அனல் பறக்கிற மாதிரி அவருடைய பிரஸ் மீட்டுகள் இருக்கும். மிக தெளிவாக தீர்க்கமாக அவர் ஒரு முடிவு எடுத்து ரொம்ப தெளிவா ஒர்க் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா அவர் எந்த இடத்துல ரொம்ப பொலிட்டிக்கலி வெரி ஷார்ப் அப்படிங்கறத அவர் நிரூபிச்சாருன்னா, எப்போ ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ, ஓபிஎஸ் மாதிரி நான் உரிமை மீட்பு குழு, உரிமை மீட்பு தொண்டர்கள் கழகம் அப்படிலாம் பண்ணாம
எப்போ அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவர் என்ன டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா, என் ரூட் வேற, எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. இப்ப கட்சியை கலைச்சிருவீங்களான்னு கேட்டா என்ன சொல்றாரு, ஏங்க அம்மா படம் போட்ட ஒரு கட்சி வந்து நான் எப்படி கலைப்பேன் அப்படிங்கிறாரு. இதை மீறி சிலர் வந்து சில ஈக்குவேஷன்ஸ், ஹாசியங்கள், கேசியங்கள்லாம் சொல்றாங்க. என்னன்னா அவர் வந்து அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவில் வருவார். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப தெளிவா டிக்ளேர் பண்றாரு, நான் அந்த முறை போட்டியிட மாட்டேன். எவ்வளவு கிளியரா அவரோட பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பாரு. அவர் சீட்டை பத்தி பெருசா கவலைப்படல, நோட்டை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப தெளிவா என் கூட பயணித்தவர்களுக்கு நான் அமைச்சர்களை பங்கு வாங்கி கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஏன் அதை அவர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, அவரை நம்பி அன்று சென்றவர்கள் பலர் அடையாளத்தை இழந்து, பதவியை இழந்து, பதவி நீக்கம் பெற்று, தேர்தலில் தோல்வி அடைஞ்சு, அவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியர்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் மினிமம் நான் சொல்றது ஒரு 7-8 வருஷம் பின்தங்கிட்டாங்க. அப்போ மீதம் இருப்பவர்களுக்காவது தான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பொலிட்டீஷியன் அதுதான் பண்ணுவாரு. டிடிவி அதுதான் செய்யறாரு. ஸோ அதை செய்யாத செங்கோட்டையன் அல்லது அவசரத்தில் அல்லது ஏதோ ஒரு இடத்துல அவர் செங்கோட்டையன் வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு பர்சன். கடந்த முறை நல்லா உனக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா செங்கோட்டையன் பத்தின ஒரு டாக்ஸ் வந்துச்சு. அவர் வந்து ஒரு ரிவோல்ட் பண்ண போறாரு அப்படின்னு உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் சாணக்கியால பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர். என்ன பேச போறாருன்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்தா அவர் பேசினதை கேட்டோம் அப்படின்னா பேசாம அவர் பேசினதுக்கு பதிலாக பாண்டியனே பேசியிருக்கலாமே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமே. அந்த 20 நிமிஷம் வேஸ்டா போச்சுங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று டெலிவர் பண்ணாரு. சின்னதா நான் சங்கடத்தின் உள்ளேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. அவ்வளவுதான். என்ன சங்கடம் சொல்ல ஒட்டுமொத்த ஊடகங்களும் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த நியூஸ் சேனலும் சாணக்கியாவை லைவ் அடிச்சிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வெயிட் பண்றாங்க. என்னங்க செங்கோட்டையன் வந்துட்டாரு. யூ ஒன்ட் பிலீவ். நான் இது வந்து சபை நாகரிகம் கருதி நான் யாருன்னு சொல்ல விருப்பப்படல. 2024 தேர்தலுக்கு முன்பாக நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதி, எம்எல்ஏ ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு போயிருந்தேன். நான் வந்து அப்போ 2 பேர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், ஒருவர் வந்து அங்கிருந்த ஒரு வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர். 3 பேருமே இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸ் வேற. அவங்க 3 பேரையும் நான் சந்திச்சு பேசுறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ அந்த உரையாடல் வந்து எதை பத்தி வருது அப்படின்னா, அப்போ வந்து பிஜேபி அலையன்ஸும் தனித்தனியாக பிஜேபியும் அதிமுகவும் உள்ளாட்சி தேர்தல் பொழுதே பிரிஞ்சுட்டாங்க இல்லையா. ஸோ பிரிஞ்சதுனால அலையன்ஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல போய் நான் அவங்கள பார்க்கும்பொழுது அந்த கான்வர்சேஷன் வந்து இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்த பொழுது, அமைச்சர் எம்எல்ஏவா இருந்த பொழுது எப்படி இருந்தது, இப்போ வெறும் எம்எல்ஏவா இருக்கிறது எப்படி இருக்குது, தொகுதியில என்னென்ன மாதிரியான வேலைகள் போகுது, என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க மனசுல என்ன இருக்கு, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன சங்கடங்கள் இருக்குன்னு நிறைய ஓப்பனா மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த கான்வர்சேஷன்ல கடைசியா வந்து செங்கோட்டையனை பத்தி ஒரு டாக் வந்து நிக்குது. அப்போ அங்க இருந்த ஒரு அமைச்சர் சொன்னாரு, முன்னாள் அமைச்சர் அதான் முன்னாள் அமைச்சர், அவரை இப்பவும் அமைச்சர் தான் சொல்லுவாங்க. கட்சிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர்லாம் ஒரு தடவை அமைச்சர் ஆயிட்டாங்களே அமைச்சர் தான். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுவார். அவர் என்ன சொன்னாருன்னா, செங்கோட்டையனை பாஜகவை நம்ப சொல்லாதீங்க, அவர் வந்து ஒரு மண் குதிரை மாதிரி, அவரை நம்பி ஒருத்தரும் ஆத்துல இறங்க மாட்டாங்க. யூ ஓன்ட் பிலீவ் கிரண். கரெக்டா அதுல இருந்து ஒரு 2 வருஷம் 1.25 வருஷம் தாண்டி செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் கூட டிடிவி கூட சேர்ந்து பசும்பொன்ல போயிட்டு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அவர் வந்து அங்க போயிட்டு பிரஸ் மீட்லாம் கொடுத்ததற்கு பிறகு அவர் எப்போ டிவிகேக்கு போறாரோ அப்போ வந்து ஜூனியர் வீரனுடைய அட்டைப்படம் என்ன அப்படின்னா, ஒரு மண் குதிரை மேல செங்கோட்டையன் உட்காந்து ஒரு ஆற்றில் போவது போன்ற போட்டோ. சத்தியமா சொல்றேன் நான் 200%. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு அந்த கவர் ஸ்டோரியை ஒரு போட்டோ கிளிக் பண்ணி நான் சொன்னார்ல அந்த வார்த்தையை சொன்ன அந்த மினிஸ்டருக்கு நான் அனுப்பிவிட்டேன். ஏன்னா இதுல 2 விஷயம். அந்த மினிஸ்டருடைய அப்சர்வேஷனை நான் வியந்தேன். 2வது, இவரெல்லாம் ஒரு தலைவராக ஏன் ஆகவே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்துல எம்ஜிஆர் காலத்திலேருந்தே நான் எம்எல்ஏவா இருந்தேன், அதுவா இருந்தேன், இதுவா இருந்தேங்கிறாருல, அவரால் ஏன் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போகவே முடியல? ஏன் ஒரு எடப்பாடி பழனிசாமியாவோ, ஏன் ஒரு ஓ பன்னீர்செல்வமாகவோ ஏன் இவரால் போகவே முடியல அப்படின்னா, ஏன்னா இவங்கெல்லாம் என்னைக்குமே ஒரு சவாலை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இல்லை. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளாரே இருந்துகிறது. கேட்டா சொல்லுவாங்க, ஈரோடு எங்களுடைய கோட்டைங்க, அந்த கோட்டை போதுங்க, அதுதாங்க நம்ம செங்கோட்டை எதுக்குங்க அங்க போகணும், நமக்கு செங்கோட்டை. இதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம். என்னன்னா தே ஆர் நாட் ரெடி டு டேக் அப் த சேலஞ்ச். நிறைய பேர் சொல்லுவாங்க, கூவத்தூரில் வந்து இந்த பதவியை ஏலம் போட்டாங்க, ஆக்சிடென்டல் சிஎம். நீ ஆக்சிடென்டல் சிஎம்னு சொல்லி, இன்சிடென்டல் சிஎம்னு சொல்லு, அல்லது டிசாஸ்டர் சிஎம்னு சொல்லு, என்ன சொன்னாலும் 30 நாள்ல ஆட்சிக்கு விழுந்துரும், 40 நாள்ல ஆட்சிக்கு விழுந்துரும், 3 மாசத்துல ஆட்சிக்கு விழுந்துரும்னு ஸ்டாலின் ஒவ்வொரு ஊரா போய் மேடை போட்டு ஜோசியை சொல்லிட்டு இருந்தாரு. 4 வருஷம் 2 மாசம் 10,000க்கு மேற்பட்ட போராட்டங்கள், அது இதுன்னு 1000 விஷயங்களை தாண்டி அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணார்ல இபிஎஸ், அதுவே ஒரு பெரிய சாதனை தான். 2019 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாலும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தேவையான அந்த தொகுதிகளை இடைத்தேர்தலில் வென்ற அந்த கவர்மெண்ட்டை மறுபடியும் தக்க வச்சு அந்த 2 வருஷம் அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணார்ல, அதுல he proven what he needs. ஓகே, ஸோ அதற்கு பிறகு ஏற்ற இறக்கங்கள் அரசியல்ல முன்ன பின்ன அதெல்லாம் இருக்கும். பட் செங்கோட்டையன் கடைசி வரைக்கும் ஏன் அவரால் ஒரு இண்டிவிஜுவல் லீடரா அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு அவரால் வர முடியலைன்னா, ஏன்னா அவர் ஒரு மண்குதிரை. அவர் முதல் நாளே மண்குதிரை தான். அந்த மண்குதிரை என்ன சொல்லுதுன்னா, இதே செங்கோட்டையன் டெல்லிக்கு போன பொழுது, அமித்ஷாவை போய் சந்திச்ச பொழுது, நிர்மலா சீதாராமனை சந்திச்ச பொழுது, அப்போதெல்லாம் அவருக்கு தெரியல பாஜக வந்து கலைத்து விடுகிறது. பாஜக கலைத்து விடல, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். இன்னைக்கு நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்றீங்க. உங்களுடைய மனப்பூர்வமா உங்களுக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போனா, நான் ஒரு மீம் பார்த்தேன்,
டிடிவியும் இபிஎஸும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்த உடனே செங்கோட்டையன் ஒரு ஓரமா நின்று அதை பார்த்து அழுகுற மாதிரி ஒரு மீன் பார்த்தேன். உண்மையாவே என்னன்னா என்ன நான் கேட்டேன், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தாடியா நானும் சொன்னேன். நீ சொன்னீங்க அதோட சேர்த்து எடு விதிச்சு அதற்கு பிறகு அதுல இருந்து ஒரு பேக் ஆனாரு பாத்தியா இல்லையா? நான் எடு விதிக்கவில்லை நான் எங்க சொன்னேன். சோ அப்படின்னா நீங்க ஒரு லீடரே இல்லை, நீங்க ஒரு லீடரே இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ கூட நீங்க டெல்லி மேல பழி போடுறீங்களே தவிர உங்களால உங்களுடைய கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியல. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு மூத்த தலைவர், நீங்க என்ன பண்ணணும், இந்நேரம் அந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் இருந்து நேரம் நீங்க 4 கட்சியை கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏதாவது ஒரு 3-4 கட்சியை இன்று வரை கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். கட்சி ஆரம்பிச்சு காலம் கடந்துருச்சு. 2024 தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகா உருவாகிடுச்சு. 2024 தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு விக்கிரவாண்டி மாநாடு, அதற்கு பிறகான மாநாடுகள், இன்னைக்கு கட்சி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்து திரும்பி பார்த்தா அவர் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தருவேன் சொல்லியும் கூட ஒரு கட்சி கூட போல. என்ன நினைச்சேன், அட்லீஸ்ட் பேருக்காக சொன்ன உடனே 4-5 லெட்டர் பேட் கட்சி எல்லாம் போய் இந்தாங்க நாங்கள் அவருக்கு ஆதரவு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். லெட்டர் பேட் கட்சி கூட நீ வந்து இன்சல்ட் பண்றியா? அப்ப எங்க முஸ்தபா யார் லெட்டர் பேட் கட்சி இல்லையா? இல்ல அவர்கிட்ட லெட்டர் பேட் கூட இல்லைன்னு நினைக்கிறியா நீ? என்ன நீ அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற? ஏற்கனவே முஸ்தபான்னு ஒருத்தர் போயிருக்காரு, தெரியுமா தெரியாதா? அவர் தெரியுமா தெரியாதா? என்னடா உனக்கு உண்மையாவே தாவேக்காவுடைய மிக முக்கியமான ஒரு அலையன்ஸ் பார்ட்னர். 234 தொகுதியில விஜய் நிக்க போறாருன்னா 234 தொகுதியிலையும் அவருக்கு பிரச்சாரம் பண்ண போற பிரச்சார பீரங்கி அண்ணன் புயல் சூறாவளி மாதிரி சுரண்டு பிரச்சாரம் பண்ணுவார், தெரியுமா? இல்ல உண்மையை முஸ்தபா யாருன்னு தெரியல தம்பி. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க வந்து என்ன பண்ற, இன்னைக்கு உடனே கூகுள்ல இப்ப வந்து முஸ்தபா போட்டோ சர்ச் பண்ணு, முஸ்தபா டிவிகே அலையன்ஸ் பார்ட்னர் அப்படின்னு போடு. ஓ இவர் தானா? எல்லாத்துலயும் போய் ஆதரவா என்ன அவ்வளவு நக்கலா இவர் தானான்னு கேக்குற? இல்ல பாத்திருக்கேன், இவர் தான் முஸ்தபான்னு தெரியாதானா? நீ பேசு தமிழா பேசுன்னு ஒரு சேனல் ஹெட்டா இருக்கிறதுக்கு தகுதி இழந்துட்ட. அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலே தீர்மானிக்கிறதே எங்க அண்ணன் முஸ்தபா தான். நீ அவரை வந்து தெரியலங்கிற, கூகுள்ல தேடி கண்டுபிடிக்கிற, எங்களை அசிங்கப்படுத்துறியா? இல்ல தாவேகாவினரோட அதுவும் என்ன லெட்டர் பேட் கட்சி கூட வரலங்கிற. அப்படின்னா அவருக்கு லெட்டர் பேட் கட்சி நடத்துவது கூட உனக்கு தெரியல, இல்ல அவர் லெட்டர் பேட் கூட அவருக்கு அடிக்கிறதுக்கு வக்கில்ல நினைச்சிட்டு இருக்கியா? ஆதரவாளர் இல்லனா தாவேகால உறுப்பினர் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்பெல்லாம் நினைக்க கூடாது கிரண், தெரிஞ்சுக்கோ சரியா? சோ இப்படியான இன்னும் பல அதிரடியான சக்திகள் தாவேகாவோட இணைய இருக்காங்க, தெரியும்ல? தெரியுமா? தெரியும். அதான் யாருன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எல்லா கட்சியிலையும் நாங்க ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கோம் சரியா? ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது துப்பாக்கி படத்துல விஜய். ஆனா அதை விட அதிகமா யூஸ் பண்ணது டிடிவி தினகரன். கடைசி வரைக்கும் அவரே சொல்லல. அவர் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா, அதிமுகல நிறைய என்னோட ஸ்லீப்பர் செல் இருக்காங்கன்னு. கடைசியா அவங்க எல்லாம் ஃபுல்லாவுமே ஸ்லீப் ஆயிட்டாங்க. ஓகேவா? ஸ்லீப்பர் செல்னா அப்பப்ப எந்திரிக்கணும்டா. என் டொமேட்டோ தூங்கிட்டே இருக்கிறவனுக்கு பேர் ஸ்லீப்பர் செல் இல்லடா, அலர்ட்டா இருக்கிறவனுக்கு பேர் தான் ஸ்லீப்பர் செல்லுங்கிறத சொல்லியிருக்கணும். சரி விடு, நம்ம 555 டிடிவி வேணா நம்ம கூட அலையன்ஸ் பார்ட்னர் ஆயிட்டாரு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து திமுக பி டீம் ஆக அண்ணா திமுக செயல்படுதுன்னு அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன சொல்லியிருக்காரு, திமுக ஐடிவிங் பண்ற வேலையே பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா, என் கையில் ஊழல் கரை படியவில்லை, நான் நேர்மையானவன், நான் வந்து வானத்திலிருந்து குதித்த தேவ தூதன், நான் வந்து தூய சக்தி, மற்றவர்கள் எல்லாரும் தீய சக்தினா கேள்வி கேட்பாங்க தான். ஏன்னா உங்களுடைய ட்ராக் ஹிஸ்ட்ரி அவ்வளோ இருக்கு. நீங்க 5 கோடி ரூபா ப்ரொடியூசர்கிட்ட கேஷா வாங்கினதுலேருந்து, நீங்க காருக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னதுலேருந்து, உங்களை ஐடி ஆஃபீஸர்ஸ் நெய்வேலியில ஷூட்டிங்ல இருந்த பொழுது அலேக்கா உங்களை தூக்கிட்டு வந்ததுலேருந்து 1 அல்ல 100 விஷயங்கள் உங்களை பத்தி சொல்றதுக்கு இருக்கு. இது எல்லாத்த விட என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபெதர் ஆன் த கேப் அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்துல ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் எங்க நடந்துச்சு? மலேசியால விஜய் ஒரு தனி நபருடைய வீட்டை போயிட்டு திறந்து வச்சாரு, தெரியுமா? தத்தோ மாலிக் தெரியுமா? மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் மலேசியால இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த படம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே மலேசியால இந்த எஃப்எம்எஸ் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபாரின் சேட்டலைட் பிசினஸா இருக்கட்டும், அல்லது வெளிநாடுகள்ல இந்த படங்களை திரையிடுவதா இருக்கட்டும், அதுல மலேசியா மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல தொடர்ந்து விஜய் படங்களை விநியோகிக்கிறது யாருன்னா அந்த மாலிக் தான். தத்தோ மாலிக் பார்த்தோன்னா ஏற்கனவே அவர் மேல பல்வேறு நிதி மோசடி புகார்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தூய சக்தி கையில தான் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சே கொடுத்தாரு. ஸோ இவர் எப்பேற்பட்ட தூய சக்தி அப்படிங்கிறத இன்னும் எடுத்து பேசினால் அது இன்னும் 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 தோண்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நம்ம விஜய் மேல வேற ஏதோ ஒரு அஜெண்டா, ஒரு தனிப்பட்ட ஒரு அஜெண்டாவும் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு திரைத்துறையில அதுவும் ஒரு நடிகரா இருக்கிறவர் 200% அவர் நேர்மையாளராக இருக்கவே முடியாது. ஐ நோ, நான் அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டரா, ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் பேக் எண்டில் என்ன நடக்குது, ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு வரதுக்குள்ளாரையுமே அந்த அட்வான்ஸ் வாங்கின ப்ரொடக்ஷன் ஹவுஸோட 2-3 படங்களுடைய டேக் ஆஃப் ஆகக்கூடிய விதம் என்ன, எப்படி பிளாக் ஒயிட்டாக மாறுது, நம்பர் 2 ரோல் என்ன,
எந்த நடிகர் எவ்வளவு சம்பளத்தை ஒயிட்ல வாங்குவாரு, பிளாக் வாங்குவாரு, இது எல்லாமே உலகத்துக்கே தெரியும். சி, இங்கு அதிகமாக கருப்பு பணம் புழங்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா நேரடியாகவே நான் சொல்றேன் அது திரைத்துறை தான். அப்படி இருக்கும்பொழுது நீங்களாம் வந்து திரைத்துறையில இருந்துகிட்டு சினிமா டிக்கெட்ல நீங்க 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு அதை கூட நெறிமுறைப்படுத்த முடியாத ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க இருந்துகிட்டு நீங்களாம் மற்றவர்களை பார்த்து பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ அதனால விஜய் வந்து அல்லது விஜய் போலவே விஜயினுடைய கட்சியினரும் சரி, அதிமுகவை திட்டுறது, அவங்கள திட்டுறது, இவங்களை திட்டுறதுலாம் விட்டுட்டு உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை சொல்லுங்க. நேற்று நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, பாத்தியா? பார்த்தேன். என்ன ஆர்டிகல்? விஜய் வந்து வேளச்சேரி நிக்க போறாரு. ஆமா, அது வந்து இந்த ஆர்டிகல் எழுதினவர் வந்து அருண் ஜனார்தன் எழுதியிருக்கிறாரு. அதுவுமே வந்து அது டிவிகே பத்தி எழுதினாலே கமர்ஷியலா தான் எழுதுவாங்க போல இருக்கு. வி ஃபார் விஜய், வி ஃபார் வேளச்சேரி, டிவிகே சீஃப் ஐஸ் சென்னை சீட் ஃபார் 2026 போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து அந்த வி சென்டிமெண்ட்ல எங்க எதை சூஸ் பண்ணிருக்காரு? இது அஜித்குமாருக்கு தான் வந்து வி சென்டிமெண்ட் சொல்லுவாங்க. இப்ப விஜய்க்கே வி சென்டிமெண்ட். அது விஜய் வந்து வி ஃபார் விஜய். அதனால அப்படிதான் நாங்க அப்பப்போ எடுத்துப்போம். இந்த வசூல் ராஜா படம் பார்த்திருக்கியா இல்லையா? இந்த ரூம் இடிச்சு இந்த ரூமோட சேர்த்துருங்கிற மாதிரி. சி, அப்ப வி ஃபார் விருகம்பாக்கம் கூட இருக்குல்ல, ஏன் அங்க நிக்க வேண்டியதானே அப்படின்னு உனக்கு கேட்கலாம்ல, தோணலாம் இல்லையா? பட் ஏன் வி ஃபார் வேளச்சேரி அப்படிங்கிறதுக்கான சில காரணங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, விஜய் எங்கிருந்து கண்டெஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த பொழுது இயர்லி ரவுண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ், அதுல பாரு, இயர்லி கான்வர்சேஷன்ஸ் ஹேட் சர்க்கிள்ட் அரவுண்ட் விருகம்பாக்கம் வேர் ஹிஸ் பேரண்ட்ஸ் லிவ். எதனால அங்க நிக்கிறாரு? விஜயனுடைய வீடு, அவருடைய வீடு வந்து சாலிகிராமத்துல இருக்கு. அவருடைய சொந்த வீடு, பூர்வீகமான வீடு, ஒரு இளம் பிராயங்கள்ல இருந்த வீடு. அந்த வீடு வந்து இப்ப விஜய் ஆண்டனி வந்து ரெண்டல்ல இருக்காரு. ஐ திங்க் இப்போ அவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்து வீடு வந்து கேப்டனோட வீடா இருந்துச்சு. ஐ திங்க் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாலிகிராமத்துல இருக்கு. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சினிமால இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள் இருக்கும். ஐ திங்க் தமிழிசை சவுந்தரராஜன் கூட அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடு இருக்கிறதுனால விருகம்பாக்கத்தை சூஸ் பண்ணி நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதர் வி கான்ஸ்டியூன்சிஸ், விருத்தாச்சலம், விக்கிரவாண்டி, ஓகேவா? ஸோ இதெல்லாமும் அவங்க வந்து கன்சிடரேஷன்ல வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலி வி ஃபார் விஜய், வி ஃபார் வெற்றி, இப்படி இந்த வரிசையில என்ன சொல்றாங்கன்னா, வேளச்சேரியை வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா. ஏன்னா இதுக்குள்ளார வந்து இளம் வாக்காளர்களுடைய வாக்கு வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நடுத்தர மக்களுடைய வாக்கு இருக்குது. ஸோ இந்த நடுத்தர மக்களுடைய வாக்குகளை விஜயால் ரொம்ப எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், யார் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து விஜய்க்கு வந்து வேளச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்தை எடுத்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருப்பதாக சொல்கிறார்கள். இதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன? வேளச்சேரியில் விஜய் என்ன ஜெயிச்சிருவாரா? சென்னையில ஏதாவது ஒரு கான்ஸ்டன்சி மற்ற தமிழ்நாட்டு, அதாவது தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதியை விட சென்னையிலன்னா விஜய்க்கு கொஞ்சம் மற்ற இடத்த விட அதிகமாக வாக்கு விழுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ விஜய் வந்து ஏன் வேளச்சேரியை சூஸ் பண்றாருன்னா, வேளச்சேரியில எப்போதுமே பார்த்தேன் அப்படின்னா இந்த மாற்றம், முன்னேற்றம், நாங்கள் வந்து இந்த தொகுதியை மாற்ற வரோம், நாங்கள் இந்த ஊரை மாற்ற வரோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இங்கே ஒரு ஆதரவு இருந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2021 வந்து மக்கள் நீதி மையம் இங்கே ஒரு 10% மேலே ஓட்டு வாங்கினாங்க. சந்தோஷ் பாபுன்னு சொல்லிட்டு ஒரு IRS ஆஃபீஸர் நினைக்கிறேன், if I am not wrong, IRS IFSO சம் சிவில் சர்வெண்ட் தான் அவர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து நின்னாரு. அவர் வந்து ஆக்சுவலி பிரச்சாரத்துக்கே வரல. அவருக்கு வந்து என்ன வந்துருச்சுட்டாங்கன்னா, கோவிட் வந்துருச்சுட்டாங்க. படுத்துக்கிட்டே ஜெயிக்கிற மாதிரி படுத்துக்கிட்டே 10% ஓட்டு வாங்கினாரு. அதற்கு முன்பாக பார்த்தோன்னா நிறைய பேர், இந்த ஃபுட் கிங் சரத் பாபு, அப்புறம் வந்து நடிகர் கிட்டி, இந்த மாதிரி மாற்றத்தை விரும்புறவங்க நிறைய பேர் இந்த தொகுதிக்குள்ளார கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேளச்சேரியுடைய கான்ஸ்டியூன்சியோடைய அந்த ஸ்ப்ரெட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளார அடையாறு, திருவான்மியூர், இந்த மாதிரி பெசன் நகர், இந்த மாதிரியான கொஞ்சம் இந்த போஷான ஏரியாஸ் எல்லாம் இதுக்குள்ளார கிளப் ஆகி வரக்கூடிய ஒரு தொகுதி. ரெண்டாவது, எல்லோரும் சொல்வது போல இங்க பூர்வக்குடி மக்களை தாண்டி வெளியூர்கள்ல இருந்து மைக்ரண்ட் ஆகி வந்தவங்க, இங்க வந்து புது ரேஷன் கார்டு வாங்கினவங்க, அந்த மாதிரியான நபர்களும் இங்க அதிகமா இருக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு வன்னியர் சமூகம், முதலியார் சமூகம், நாயுடு சமூகம், அதே மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு மிக்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால வேளச்சேரிக்குள்ளார நீங்க பூர்வக்குடி மக்களாவோ அல்லது இந்த ஊர்க்காரங்களாவோ அல்லது வெளியூர்காரங்களாவோ கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வந்து விஜய் வந்து இந்த கான்ஸ்டியூன்சியை பத்தி திங்க் பண்ணலாம். அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இதே வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளார தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வீடும் இருக்குது. ஒரு வீடு, அதாவது அவருடைய மகளுடைய வீடு, அதனால அது அவருடைய வீடு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வேளச்சேரியுடைய டெவலப்மெண்ட்டே வந்து அவருடைய மகள் வந்து இங்க ஸ்கூல் திறந்ததுக்கு பிறகுதான் இந்த டெவலப்மெண்ட் வந்துச்சு, ஸ்டாலினுக்கு இங்க ஒரு வீடு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதிகமாக அவர் இப்போ இங்க வரதே கிடையாது. அஃப்கோர்ஸ் கேம்ப் ஆஃபீஸ் இன் செனட் ஆஃப் ரோட், அது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கேம்ப் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய இந்த கட்சி அலுவலகம், அவங்களுடைய தலைமை அலுவலகம் அசோக் நகர்ல இருந்தாலும் அவங்களுடைய கேம்ப் ஆஃபீஸ், அவர் திரும்ப தங்கி இருக்கக்கூடிய வீடு வந்து தாய்மன் அப்படிங்கிற இடம், அதுவும் வேளச்சேரி கான்ஸ்டியூன்சிக்குள்ளார தான் இருக்கு. இது போக ஏற்கனவே பிஜேபியில இந்த தொகுதியை குறி வச்சு பலர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க பேர் சொல்லி ஒருத்தங்க பேர் விட்டுட்டோம்னா அது வேற பெரிய அரசியல் ஆகிடும். ஸோ அதனால பல பேர் வேலை பார்க்குறாங்க. இவ்வளவு பேரையும் தாண்டி விஜய் இந்த தொகுதியை வாங்கி வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குன்னு அவர் நம்புறதுக்கான காரணம் என்னன்னா, கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ ஹசன் மௌலானா மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, காலம் காலமா ஃப்ளட் வரும்பொழுதெல்லாம் இந்த மக்கள் தவிக்கக்கூடிய தவிப்பு,
இந்த தொகுதிக்கு ஒரு தீர்வு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஸோ இதுல தாவேகாவினுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ வேளச்சேரியில விஜய் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குதானா? இருக்கு. ஒரு 50-50 இருக்கு. இந்த ஆர்டிகிளை வந்து நம்ம முழுசா புறந்தள்ளிட முடியாது. ஆனா இதுல என்ன பியூட்டினா, வேளச்சேரியில் அவர் நிக்கணும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி அவங்க எங்க வந்து முடிக்கிறாங்க. இந்த ஆர்டிகிளுடைய மிக முக்கியமான இடம் அதுதான். தட் பர்ஃபார்மன்ஸ் பார்ட்டி லீடர் சே proved that an urban, அதாவது அந்த 23,000 வாக்குகள் வாங்கினார் இல்லையா கமலஹாசன், அதை சொல்லி தட் பர்ஃபார்மன்ஸ் party leaders say proved that an urban educated electorate here is willing to experiment with new political entrants. If MNM could pull that off with limited organization, imagine what Vijay can do if he contests himself, says a TVK Chennai South District coordinator. இது வரைக்கும் சூப்பர். அந்த ஃபினிஷிங் பஞ்ச் இருக்கு பாரு. Still there is a practical irony. He said not a single major TVK event has yet been held in Velachery. வேளச்சேரியில மட்டும் இல்ல தலைவா, தமிழ்நாட்டில் எங்கேயுமே மேஜர் ஈவெண்ட்ஸ் இல்ல. கடந்த 150 நாட்கள்ல விஜய் மொத்தமாக வீட்டை விட்டு வந்த நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பத்திரிகையாளர் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் லிஸ்ட் போட்டாரு. மொத்தமாவே 8 நாளோ 10 நாளோ தான் அந்த மனுஷன் வீட்டு விட்டு வெளில வந்திருக்காரு. சீரியஸ்லி 150 நாள்ல 10 நாள் தான் வந்திருக்காரு. நான் உண்மையாவே யோசிச்சு பார்த்தேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்துல உண்மையாவே விஜய் வந்து விஜய் வெளியில வராருன்னு சொல்லி சூறாவளி சுற்றுப்பயணம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரே ஊர்ல 4 தொகுதி. அது எப்படி இருக்குன்னா அந்த மாயி படத்தை சொல்ற மாதிரி தான், வாமா மின்னல் அப்படின்னா இங்கடா விஜய் வந்தாரு, விஜய் வந்தாருன்னாங்க. இப்ப பக்கத்து தொகுதிக்கு போயிட்டாரு. இப்ப எங்க இப்ப அந்த திருத்திரப்பூண்டி பக்கம் வந்தாரு, அவர் இப்ப மன்னார்குடி போயிட்டாரு. எங்க மன்னார்குடி பார்க்க போனீங்கன்னா அவர் தஞ்சாவூர் போயிட்டாரு. இல்ல தஞ்சாவூர் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 40 நிமிஷத்துல திருச்சி போயிட்டாரு. திருச்சியில போய் பார்த்தலான்னு பார்த்தா ஃபிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டாராம். இப்படிதான் இருக்கும். வாமா மின்னல் ரேஞ்சில் ஒரு பிரச்சார பயணத்தை போட்டிருக்காரு. ஸோ இந்த பிரச்சார பயணம் தொடர்பாகவும் ஏற்கனவே பல சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் சுத்தி வந்துட்டு இருக்கு. இதற்கு இடைப்பட்ட நேரத்துல கடந்த 2 தினங்களாக இன்னொரு நரேட்டிவ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. பாத்தியா, அதாவது டிவிகேவோட யார் கை கோர்க்க போறாங்க, என்டிகே கை கோர்க்க போறாங்க. அதில் ராமதாஸ் ஐயாவும் வந்து சேர போறாரு. ஏன்னா வந்து நேரடியாக சீமான் அவர்களே ரொம்ப டிவிகே தாக்காதீங்கன்னு சொன்னதுனால அப்படி ஒரு அதாவது இந்த நரேட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதே இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா டிவிகேவை நோக்கி எந்த ஒரு கட்சியும் வரல அப்படிங்கிற ஒரு டாக் எல்லாம் தாண்டி டிவிகேவிடம் இன்னமும் எப்படியாவது அலையன்ஸை பேட்சப் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன இயக்கம் காங்கிரஸ்ல ஒரு செக்டருக்கு இருக்கு. எப்படி எல்லா கட்சிக்குள்ளாரையும் திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்காங்களோ, எல்லா கட்சிக்குள்ளாரையும் ஒரு திமுக பிரிவுன்னு இருக்குன்னு வச்சுப்போமே. விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளார விசிகா டிஎம்கே அணி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்குள்ளார இருக்கு. அதே மாதிரி எல்லா கட்சிக்குள்ளாரையும் இருக்கு. இப்போ காங்கிரஸ்குள்ளாரையும் அப்படி ஒரு டீம் இருக்காங்க. ஆனா அதற்கு எதிர்பக்கத்துல கொஞ்சமா இந்த உப்பு சத்தியாகிரகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அப்போ அதே இந்த உப்பு ஆமாமா மறந்துட்டு இந்த சோத்துல கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னு சொல்லி அப்பப்போ உப்பிட்டு சாப்பிடக்கூடிய கொஞ்சம் காங்கிரஸ்காரர்கள் இருப்பதனால அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் கூட போகலாம். இன்னைக்கு ஓப்பனா எஸ் ஏ சந்திரசேகர் விஜயனுடைய தந்தையார் வந்து ஒரு ஓப்பன் இன்வைட் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பவர்ஃபுல்லான கட்சியா இருந்தது, அதுக்கு பவர் கொடுக்கணும்னா அது எங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எங்களாலன்னு சொல்லணும். ஆகா எங்களாலன்னு சொல்லிட்டோமே, பையன் பார்த்தா பேட் வேர்ட்ஸ்ல ஃபோன் பண்ணி திட்டுவானே அப்படின்ட்டு இமீடியட்டா இல்ல எங்களால் என்றால் விஜயால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நல்ல மனிதர், எனக்கு பர்சனலி அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்றேன். ஸோ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சியை இன்வைட் பண்றாரு, வாங்க வாங்க அப்படின்னு. சந்திரசேகர் ஏதாவது பொறுப்புல இருக்காரா? எஸ் ஏ சந்திரசேகர் இல்ல. ஏதாவது நீ கேள்விப்பட்ட அளவுக்கு கட்சியோட பொதுச் செயலாளரா, கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளரா, கோப்பா சேவா எதுவும் கிடையாது. இருந்தாலும் அவர் கூப்பிட்டுருக்காரு. அவர் கூப்பிடுறது வேலிடான ஒரு இன்வைட் எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியல. அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து விஜய்க்கு அப்பா. தாவேகால அவருடைய ரோல் என்னன்னா 0. சரியா, எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேன், எஸ் ஏ சந்திரசேகருக்கு கருணாநிதி கூட மிகப்பெரிய ஒரு கனெக்ட் இருந்துச்சு. கரெக்டா? அப்போ வந்து ஒரு தீவிரமான ஒரு திராவிட இயக்க பற்றாளராக அறியப்பட்டவர். குறிப்பா சொன்னா எம்ஜிஆர் டீம், கருணாநிதி டீம்னு 2 டீம் இருந்தாங்க திரைத்துறையிலேயே. பாக்யராஜ், ராமராஜன் இந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் டீம்னா, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வாகை சந்திரசேகர், அவர் எஸ் ஏ சந்திரசேகர், இந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர், விஜயகாந்த், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஎம்கே பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ தொடர்ச்சியாக பல படங்களில் அவர் வந்து அப்போதைய தமிழக முதல்வராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி நேரடியான பாராட்டுகளை பெற்றவர். அவருடைய கதை வசனத்திலே ஒரு படம்லாம் இயக்கியிருக்கிறாரு. சின்ன வயசுல விஜய் இருக்கக்கூடிய ஒரு போட்டோ கூட அவர் கருணாநிதி வந்து ஏதோ ஒரு ரிப்பன் கட் பண்ணுவார், பக்கத்துல எஸ் ஏ சந்திரசேகர், ஷோபா, விஜய்லாம் இருக்கக்கூடிய போட்டோலாம் கூட சமூக வலைதளங்களில் வந்திருக்கும். எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு திராவிட இயக்க பற்றாளராக, திமுக பற்றாளராக அறியப்பட்டவர். அதனாலதான் அவர் நிறைய இடங்கள்ல ஒரு தடவை பார்த்தீங்கன்னா காவலன் படம் வந்து திமுகவால் தள்ளி போச்சு. ஆனால் அது அந்த அளவுக்கு பெரிய டிஸ்கஷன் ஆகல. அது அப்படியே ஒரு மாதிரி அந்த செய்தி என்பது கடந்து போணுச்சு. ஆனால் தலைவா படத்தோட இஷ்யூங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு சர்க்கார் படத்தில் வந்து கோமலவல்லியின் பேர் வச்சதா இருக்கட்டும், அல்லது வந்து இலவச டிவியை கொண்டுட்டு போய் போட்டு உடைச்சதா இருக்கட்டும். அதில் டிவியை தான் போட்டு உடைச்சாங்க. இலவச டிவி கொடுத்தது யாரு அப்படின்னா ஆமா. ஸோ இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே சன் டிவி தான், சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரி, எதுக்காக இதை சொல்றேன்னா எஸ் ஏ சந்திரசேகருக்கு ஒரு கட்டத்தில் அந்த அரசியல் ஆசை வர ஆரம்பிக்குது.
ஓகே, நம்மளால இல்ல அவருக்கும் இருந்துச்சு. ஆனா அவர் வந்து மோர் ஆஃப் சினிமா அடிக்ட் அவர். ஓகே, அவரால் வந்து இப்போவும் நீ போயிட்டு அவர்கிட்ட சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு, ஒரு கதை கேட்குறீங்களான்னா கதை கேட்பாரு. ஓகே, கதை கேட்பாரு, நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா வருவாரு. ஏன்னா அவர் வந்து இயல்பாகவே இந்த சினிமாங்கிறது தான் அவருக்கான ஃபியூவல். அவர் வந்து விசி குகநாதன் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் ஜாம்பவான்கள் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணி வந்தவர். சினிமா தான் அவருக்கு மூச்சு பேச்சு எல்லாமே. அவருக்கு வந்து மற்றது எல்லாமே அடுத்தது தான். ஆனால் அதுலேருந்து அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை பார்த்து இவங்களுடைய அடக்குமுறைகள், சில நேரங்களில் இவங்களோட பையன் போயிட்டு கை கட்டி நிற்க வேண்டிய சூழல்கள்லாம் வரதெல்லாம் பார்த்து ஒரு இடத்துல என்ன முடிவு பண்றாருன்னா, நம்மளோட பையனை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. எல்லா அப்பாவுக்கும் இருக்கும்ல, எல்லா அப்பாவுக்கும் இருக்கும், ஆப்வியஸ் தானே. ஓகே, இந்த தனி ஒருவன் படத்துல இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தன்னோட பையனையே கொண்டு வந்து அந்த சிஎம் சீட்ல உட்கார வச்சா எப்படி இருக்கும்னு அவருக்கு வந்து ஒரு ஆசை தான். விஜய் நற்பணி இயக்கங்களாக அந்த கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் உருவாக்கினார். ஒரு கட்டத்தில் புசி ஆனந்தெல்லாம் டேக் ஓவர் பண்ணும் பொழுது நேரடியாக புசி ஆனந்த் மேலாம் குற்றச்சாட்டே வச்சாரு. விஜய் சுத்தி ஒரு மாஃபியா கும்பல் வந்துட்டாங்க, விஜய் அவங்க அம்மா அப்பா விட்டு விலகி இருந்தாரு, பேசுறது கிடையாது, எந்த விதமான டச்லையும் இல்லாம. பாத்திருக்கே இல்லையா? இப்ப நீ வந்து ஒரு மேடைக்கு போனாலுமே உங்க அம்மா அப்பாவை பார்த்து நீ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்பா அம்மாவிடம் கை கொடுப்பது ஒரு பெரிய செய்தியாக வந்துச்சு, அப்பா அம்மாவிடம் பேசுவது ஒரு செய்தியாக வந்துச்சு. எதுக்காக இது எல்லாத்தையும் குறிப்பிடுறேன்னா, அந்த நேரத்துல எமோஷனலி நான் சில விஷயங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு திருக்கடையூர்ல அவங்களுடைய 60ஆம் கல்யாணம் நடக்குது. அதுக்கு விஜய் போல. விஜய்க்கு முன்பாக விஜயுடன் உடன் பிறந்த ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருந்து இறந்துட்டாங்க. விஜய்க்கு அடுத்து பிறந்தவங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong, இளைய சகோதரி. ஸோ ஒரே பையன். ஓகே, அப்போ அவங்களுக்கும் இவர் ஒரே பையன், இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு குடும்பத்தோடு அந்த ஒரு நிகழ்வுக்கு கூட விஜயால வர முடியல. அது கோவிலில் நடந்ததுனாலா அப்படின்னு சொல்லி மத ரீதியாக கேள்வி எழுப்பினாங்க. நான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டேன். எனக்கு மதத்தை தாண்டி ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச சந்தோஷம் என்னவா இருக்க முடியும்? நீ சூப்பர் ஸ்டாரா இரு, என்னவா வேணாலும் இரு. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு திரைப்படத்துல வந்து வாரிசு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற மாதிரி நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் சினிமாவை பார்த்தோம். ஏன்னா இப்போ கூட அவர் கூட நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க, நான் பார்க்குறேன் செய்தி ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா. என்ன உங்க தலைவர் வந்து என்ன பாட்டு பாடினாரு, அவர் வந்து அண்டாவை கொண்டா சியர்ஸ் அடிக்கன்னு பாடினாரு, அவர் வந்து சிகரெட்டை புகைக்கிறத பத்தி பாடினாரு. திரைப்படம்ங்கிறது திரைப்படம், எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா எதை பற்றி பேசுவதற்கு முன்பாக குறைந்தபட்சமாக இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் சம்திங் டோன்ட் ப்ரீச். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்ததுனால தான் நிறைய விஷயங்களை நம்ம பேசுறதே கிடையாது, கருத்தையே நம்ம சொல்லக்கூடாது. சில இடங்களில் நம்ம கருத்து சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னா வாயை முடிக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு அந்த புரிதல் வருது. அப்போ ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீங்க என்ன மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றீங்க? இன்னைக்கு உங்களுடைய களத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சி ஆட்கள் அவங்களுக்கு நீங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியும் விஜய் வந்து அவருடைய ஒரு ஃபவுண்டேஷன் மூலமா கோவிட் வந்த பொழுது அவருடைய ரசிகர் மன்றங்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தார். 5000 ரூபா. ரொம்ப கஷ்டப்படுறவங்க நான் பார்த்துருக்கேன், நான் மெசேஜ் பார்த்துருக்கேன். என்னுடைய நெருங்கிய நண்பருடைய ஒரு தெரிஞ்ச ஒருவர், அவர் வந்து ஒரு பூக்கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த பூக்கடையை மூடிட்டாங்க கோவிட் பொழுது, எல்லா கடைகளும் மூடப்பட்டிருந்துச்சுல. அவருக்கு ஒரு மாதம் 5000 ரூபாய் விஜயிடம் இருந்து ஒரு உதவித்தொகை வந்துச்சு. நிறைய பேர் கேட்கலாம் 5000 ரூபா தான் கொடுத்தாரு, 50000 கொடுக்கூடாது. கொடுத்தாருல, கொடுத்த மனசை நம்ம பாராட்டணும். ஸோ இப்படியான ஒரு இடத்தில் இருந்து நான் கெரியருடைய உச்சத்தை விட்டு வந்தேன் உங்களை யார் வர சொன்னா? யார் கூப்பிட்டாங்க? உங்க வீட்டு வாசல்ல வந்து யாராவது 1 லட்சம் பேர் தர்ணா இருந்தாங்களா? தமிழ்நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும்னு யாராவது இருந்தாங்களா? உங்களுடைய ரசிகர்களே அப்படி பண்ணலையே. உங்களுடைய ரசிகர்கள் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து உங்களை வந்து கூடுறாங்கல்ல, இவங்க யாராவது முதலன் படத்துல இன்டர்வல் பிளாக்ல அர்ஜுனோட வீட்டு வாசல்ல வந்து கூடி நிற்பாங்கல்ல, என்ன மாதிரியே இந்த நாடு ஊனமா இருக்கு, அது நீ தான் தலைவா எழுந்து நடக்க வைக்கணும்னு, அந்த மாதிரி யாராவது வந்து நின்னாங்களா? ஏதாவது அப்படிப்பட்ட ஆக்ஷன் பிளாக் ஏதாவது நடந்தது? நீங்களாவே டிசைட் பண்ணீங்க கிரவுண்டு ஃப்ரீயா இருக்கு, நம்ம உள்ளார போனா விளையாடலாம், எவ்வளோ நாளைக்கு இந்த கிரவுண்டை நம்ம இப்படி ஓப்பனாகவே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ளார இருந்துச்சு. ஏறி சவாரி பண்ணுறதுக்கு உங்களுடைய ரசிகர்களுடைய முதுகுகள் வசதியாக இருந்தது. அதனால் நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க. கெரியருடைய உச்சத்தை விட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் அதை திரும்ப சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. என்னைக்குமே இவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய கெரியருடைய உச்சத்தை நான் தொட்டு விட்டேன் ஒரு நாள் பேசினதில்லை. அவருக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, தெற்கு ஆசியா முழுக்க, உலகம் முழுக்க அவருடைய படம் ஓடுது. சைனால இருந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு தடவை படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து இங்க வந்து கொண்டாடிட்டு போறாங்க. ஜப்பான்ல அவருடைய படம் ஓடுது. சரியா? என்னைக்காவது நீ விஜய் படம் ஓடும்போது யாராவது சைனால இருந்து ஜப்பான்ல இருந்து வந்து பாத்திருக்க? மலேசியால வரும். அதிகபட்சம் கேரளா. உங்களுடைய அதிகபட்ச ரசிகர்கள் கேரளா. அதான் ஆதவர்ஜனாவே சொல்றாரு, டெல்லியில் 5 பேர் ஓடி வந்து என்னுடைய தலைவரை கண்டு கொண்டார்கள் சிக்னலில் நிற்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது எனக்கு புல்லரிப்பா இருந்தது. ஸோ எதுக்கு எங்கேயோ ஆரம்பிச்சிருவோம், எங்கேயோ போயிட்டோம். பட் ஸ்டில் எகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட், நாம் தமிழர் கட்சி 200% விஜயோட கூட்டணி வைக்காது. அப்படி கூட்டணி வைக்காத நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க போகிறது இல்ல. அதுதான் சொல்ல வரேன். சீமானை பொறுத்த வரைக்கும் திட்டாதீங்கன்னா திட்டுங்கன்னு அர்த்தம். அவர் சாஃப்டா போங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்களா? அப்படின்னா அதாவது நான் சொல்லிட்டேன். இப்போ யாராவது ஒருத்தங்க சீமானிடம் அது ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவர் எப்போதுமே என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட யாராவது ஒருத்தங்க கூப்பிட்டு என்னங்க உங்க கட்சிக்காரங்க இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக
அந்த சம்மந்தப்பட்ட நபர் யாரோ அவங்களுக்கு ஒரு குரல் பதிவு அனுப்பிடுவார். நீ இப்படிலாம் பேசுற, எனக்கு ஒரு சங்கடம் ஆயிடுது, நீ இப்படி பேசுறதுனால அந்த சங்கடத்தை நான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இந்த குரல் பதிவு அனுப்புறாரோ அது என்னங்கிறத அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவன் கேட்கலைன்னா அவன் இப்படிதாங்க அப்படின்னு அடுத்த தடவை நீ போக மாட்டேன். ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர்கிட்ட போயிட்டு உங்க கட்சியில் நடத்துற யூடியூப் சேனல்ல ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காரு, அப்படி பேசிட்டு இருக்காரு, அவர் என்ன கிள்ளிட்டாரு, அவர் என்ன குத்திட்டாரு அப்படின்னா அப்படிலாம் இருந்தா நீ பொது வாழ்க்கைக்கே வரக்கூடாது. சீமான் மேல இந்த சமூக ஊடகங்களும் இந்த ஊடகங்களும் நடத்தாத ட்ரையலா? அவருடைய தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கை தொடர்பாக பொதுவெளியில அந்த ஒரு நடிகையை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்தாத குற்றச்சாட்டுகளா, நடத்தாத நாடகங்களா? சோ இங்க யாருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பேசணும்னாலும் பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் பத்தி பேசலாமா, இல்லது தாவேகா தலைவர் விஜய் பத்தி பேசலாமா, அல்லது ஆதிகாலம் தொட்டு இன்று வரை சில பேர்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க, இறந்து போனதுனால சில தலைவர்களுடைய பேரை நான் குறிப்பிடாம கடந்து போறேன். இங்க எல்லாருடைய மண்டவாளமும் தண்டவாளத்துல இருந்தது உலகத்துக்கே தெரியும். கரெக்ட் தானே? அப்படி இருக்கும்போது பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் பேசுறதுக்கான வேலையே கிடையாது. எதுக்காக இதை சீமான் சொல்றாருன்னா, ரொம்ப வரம்பு மீறி விஜயை இவர்கள் திட்டுகிறார்கள் என்ற புகார்களை தொடர்ச்சியாக விஜய்க்கும் சீமானுக்கும் சில காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அது தெரியுமில்ல உனக்கு? சந்திச்சாங்க அவங்க 2 பேரும். ஒரு முறை இல்லை, பல முறை சந்தித்தார்கள். விஜயுடைய வீடு இந்த காஷ்ரோனா டிரைவ் அப்படிங்கிற அந்த ஒரு ரோட்ல இருக்கு, நீலாங்கரையில. ஓகே, இந்த நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு அப்படியே அடுத்த வீடு வந்து பாரதி ராஜா சாருடைய வீடு. அதாவது இவருடைய வீட்டுல இருந்து எட்டி பார்த்தோம்னா அவர் வீடு தெரியும். கோவிட் பொழுது விஜயனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கனடாவிலும் இங்கிலாந்துலையும் பிரிஞ்சு மாட்டிக்கிறாங்க. அவருடைய மகன், மகள், அவருடைய மனைவி, இந்த மாதிரி எல்லோரும் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. விஜய் மட்டும் அந்த வீட்டுல தனியா இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா இருந்தாரு. பாரதி ராஜா வந்து அப்போதைக்கு பாத்தீங்கன்னா தேனாம்பேட்ல ஒரு வீடு, அவருடைய மகன் மனோஜ் அங்க ஒரு வீட்டுல இருந்தாரு. அவர் தனியா அப்பப்போ இங்க ஸ்டே பண்ணுவார். அவருடைய மனைவியும் அந்த காலகட்டத்தில் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் கோவிட் ஊர் முழுக்க என்ன போட்டிருந்தாங்க? லாக்டவுனின் பொழுது நண்பர்களாக அரட்டை கச்சேரி போல பேசி மகிழ்ந்து விஜயையும் சீமானையும் ஒரு புள்ளியில் இணைத்த 2 முக்கியமான நபர்கள் யாருன்னா, ஒருவர் பாரதி ராஜா, மற்றொருவர் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள், மாநாடு படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அவரு. ஸோ இவங்கெல்லாம் தான் காமன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாரதி ராஜா தான் முதல்ல இந்த ஸ்பார்க்கையே இன்டியூஸ் பண்றாரு. என்னன்னா, டேய் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்லடா. ஏன்னா விஜய் கிட்டையும் அந்த உரிமையை சொல்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பக்கத்து வீடு, விஜய் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்காரு, அவங்க அப்பாவை தெரியும், அவருக்கு அந்த ஒரு உரிமை இருந்தது. சீமான ஒரு பையன் மாதிரி பாவிப்பாரு. ஸோ இந்த கான்வர்சேஷனை இன்டியூஸ் பண்ணி முதலாக நீங்க 2 பேரும் சேர்ந்து செயல்படணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனதே பாரதி ராஜா தான். அதுக்கு பிறகு இவங்க 3 பேரும் சேர்ந்து சந்திக்கிறாங்க, கதைகள் பேசுறாங்க, நேரம் தொடர்ந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அதில் பல்வேறு நிகழ்வுகள் அதனுடைய தொடர்ச்சியாக நடக்குது. 2 பேரும் லாங் டிரைவ் போறாங்க, பேசுறாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போது விஜய்க்கு என்ன ஒரு எண்ண ஓட்டம் இருந்ததுன்னா, சீமானோடு பயணிக்கலாம்ங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது. ஆம், விஜய் சீமானுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தார். அதனாலதான் சீமான் என்ன சொன்னார்னா, தம்பி வரட்டுமே சொல்லிட்டே இருந்தாரு. தம்பி வந்தா என்ன தப்பு, ஒரு தமிழ வரட்டும். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போயிட்டு அவர் வந்து சிம்புவுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, அண்ணாவுக்கு எப்படி எம்ஜிஆரோ அது மாதிரி எனக்கு சிம்பு இருப்பான் அப்படின்லாம் பேசினாரு. எல்லார பத்தியும் பேசுவார். அண்ணனுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாரு, ஓப்பனா பேசிடுவாரு. அந்த மாதிரி விஜய் வரட்டும் ரொம்ப ஓப்பனா மனப்பூர்வமா இன்வைட் பண்ணது அவர் தான். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கலைன்னா, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் டெவலப் ஆகும்போது இதுக்குள்ளார ஒவ்வொருத்தவங்களா வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுல குறிப்பா ஜான் உள்ளார வர ஆரம்பிக்கிறாரு. ஜான் இவ்வளவுக்கும் சீமானுக்கும் நெருக்கமானவர் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், காளியம்மாள் கட்சியில சேர போறேன்னு சொல்லி முயற்சி எடுத்த உடனே காளியம்மாள் கிட்ட சூப்பர், எங்க உங்க ப்ரொஃபைல் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கே, நீங்க பூம்புகார்ல நீங்க தான் வேட்பாளர், தாவேக்கால நீங்க இந்த முறை சட்டமன்றத்துக்கு போறது உறுதின்னு சொல்லி இப்படி இந்த பக்கம் வாங்கி வச்சுட்டு அந்த பக்கம் ஃபோன் பண்ணி, அண்ணே காளியம்மாள் இப்பதான் பேசினாங்க, புரிஞ்சுதா, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல தம்பி, அப்படியாடா இந்த முடிச்சு விட்டுறேன்டா, இந்த முடிச்சு விட்டுறேன் அப்படின்ட்டு அண்ணன் அடுத்த செகண்ட் குரல் பதிவு, நமது உறவுகள் யாரும் காளியம்மாளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு தாழ்மையோடு உங்கள் அண்ணன் கட்டளை இடுகிறேன். எது இது வந்து அவங்களுக்கு வந்து கட்சியில சில முரண்கள் இருந்துச்சு, சில ஒவ்வாமைகள் இருந்தது, அவங்க வெளியில போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்ணன் எப்போதுமே யாரையுமே நீக்க மாட்டாரு, அமைதியா அவங்களை ஒதுக்கி விட்டுருவாரு. நீ எங்க போனாலும் உன்னை வந்து கூப்பிட மாட்டாங்க, உன்னை கலந்து ஆலோசிக்காமலே உன்னுடைய மாவட்டத்துல கூட்டம் போடுவாங்க, நீ ஒதுக்கப்படுறங்கிறது உனக்கு தெரியும், ஆனா உன்னை நீக்கவே மாட்டாங்க. நீனே வெறி கொண்டு போய் என்ன ஒண்ணு நீக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படிங்கிற பொழுது நான் ஏன் பண்ணோம், நீயே போ, அதான் அண்ணனோட ஸ்டைலு. சீமான் எங்க ட்ரிகர் ஆயிட்டாருன்னா, அவர் பர்சனலா விஜய்கிட்ட சொன்னதை வந்து விஜய் வந்து மாநாட்டுல வந்து என்ன பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன பர்சனலா வந்து இது சாதாரண குளம் கிடையாது, பூரான்லாம் இருக்கும், தேளு பாம்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சீமான் ட்ரிகர் ஆகி, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வெறுப்பு பேச்சு பேச விரும்பல, கத்தி கூச்சல் அப்படி எல்லாம் சொன்ன உடனே என்னடா இது நம்ம ஒரு அக்கறையா சொன்னோம், இது எல்லாத்தையும் இப்படி பொதுவெளியில போட்டு உடைச்சு நேரடியா நம்மள டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கோவத்தின் அடிப்படையில் தான் சீமான் பேசினார். சீமான் பேசினதுக்கு நான் குறையே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா, எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் நம்ம இந்த அரசியல் களத்தை முன்னெடுக்கிறோம், இந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு புதிய கட்சி, ஒரு தமிழன் தொடங்குறான், நம்மளுடைய தம்பியாவும் இருக்கான், உரிமையோடு பேச முடியுது, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கோம், பேசியிருக்கோம், நம்ம ஏன் சேர்ந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்துச்சு.
அவர் வைத்த பிளானே என்னன்னா 117 தொகுதி பிரிச்சு போனா தம்பி, நீ பாதி நான் பாதி. அண்ணன் ஒரு பக்கம் ஃபுல்லா இந்த பக்கம் சூறாவளி பிரச்சனை போறேன், நீ அந்த பக்கம் ஃபுல்லாவா. ஆக்சுவலி சீமான் சொன்ன பிளானை விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா என்னவாக இருந்திருக்குங்கிறது ஒரு பெரிய ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் தான். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா நாம் தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கேடர் ஃபோர்ஸ், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்துவம், பிளஸ் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரும்படை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கூட கிளப்பி இருக்கலாம். ஆனால் இப்போது காலம் கடந்து விட்டது. சோ அப்போ காலம் கடந்துருச்சுன்னு சொல்லும்போது ஏன் திடீர்னு இது ஒரு டிஸ்கஷன் ஆகுது? நிறைய யூடியூப் சேனல்ல நான் வீடியோ பாக்குறேன், 2-3 நாள்ல பார்த்திருப்பீங்க. தாவேகா, நாத்தாக்கா, பாமக 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஏன் வருதுன்னா, இது காங்கிரஸ்க்கு ஒரு பேட் சிக்னல் அனுப்புறதுக்காக. சோ அப்போ விஜய் கூட்டணி அமைக்க சீமானோடு இணைகிறார் அப்படிங்கிற ஒரு டாக் வந்துச்சு. அந்த பக்கம் காங்கிரஸ் போக முடியுமா? சோ ராகுல் காந்திக்கு என்ன சிக்னல்ஸ் சென்ட் பண்றாங்கன்னா, ஏங்க அவர் தமிழ் நேஷனலிசம் பேசிட்டு இருக்காரு, எல்டிடி தலைவர் பிரபாகரனை தன்னுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய சீமான் கூடவே அலையன்ஸ் பேசுறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அவரை போயிட்டு நீங்க அலையன்ஸ் பார்ட்னரா கன்சிடர் பண்ணலாமானா, தன்னுடைய தந்தையை கொன்றதற்கு காரணம் என்று, எல்டிடி தான் தன்னுடைய தந்தையை கொன்றது என்று நம்பக்கூடிய ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு? கூட்டணிக்கு பேச்சு விஜய் கிட்ட அவர் பேசுறதுக்கு யோசிப்பாரு. சோ இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரிஞ்சு காங்கிரஸ் அந்த ஆப்ஷனை யோசிக்க கூட கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இன்டெலிஜென்ஸ் தான் அதை கிளப்பி விட்டதா? அஃப்கோர்ஸ் எஸ். இது முழுக்க திமுகவினுடைய வேலை. திமுக தான் இந்த செய்தியை கசிய விடுகிறாங்க. எவ்வளவு வேலை பாக்குறாங்க திமுக பார்க்கும்போது. அதை தான் நான் சொல்றேன். திமுக தூங்குறதே கிடையாது. ஏன்னா இந்த 60-70 நாள் தூங்கிட்டா அடுத்த 5 வருஷம் தூங்க வேண்டியது. எக்ஸாக்ட்லி. இல்ல இப்பதான் காலைல பாத்துட்டு தான் 70 நாள் கூட இல்ல தேர்தலுக்கு. ஆனா இன்னுமே நிறைய செய்ய வேண்டிய இருக்குன்னு நினைக்கும் போது இன்னும் என்ன பண்ண போறது? 70 நாள் ஓப்பனா அந்த கிரீஷ் ஷோடங்கரா எங்கள்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலங்கிறாரு. பாத்துக்கோ, காங்கிரஸோட பொறுப்பாளர் பாத்துக்கோ. சோ மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் திருச்சி வேலுச்சாமியும் அந்த கட்சியில் என்னவாக மதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பாரு. இவங்க பேசுற குரல் எல்லாம் அங்க கேட்கறதே கிடையாது. தே நோ வெரி வெல் திமுகவோடு பயணப்பட்டு எவ்வளவு எம்எல்ஏக்களை அதிகமாக பெற்று, தொகுதிகளை பெற்று, அதில் எவ்வளவு அதிகமாக வென்று திமுக கிட்டே இப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இப்ப 40க்கு 40 தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில சேர்த்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லா அவைகளிலும் இன்னைக்கு காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப வேலிடா இருக்கு. சோ அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் அவர்கள் மீண்டும் வென்று வந்தால் அவங்க கூட அலையன்ஸ் பார்ட்னரா தொடர்றது தான் நமக்கு சரியா இருக்கும். விஜய் இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. விஜய்க்கான பலம் என்னங்கிறது தெரியல. அப்கோர்ஸ் இருக்கு, கூட்டம் வருது. நான் திரும்பவும் சொல்றேன், கூட்டம் வேறு ஓட்டு வேறு. சீமான் அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய கூட்டம் போடுவார். 2 கூட்டம், முக்கியமான கூட்டம். அது ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த தைப்பூசத்துக்கு ஒரு கூட்டம் போடுவார், இன்னொன்னு மாவீரர் நாள் கூட்டம். இது வருடம் நடக்கிற 2 மிகப்பெரிய கூட்டங்கள். இதை தவிர்த்து அவர் எங்க பேச போனார்னாலும் இந்த ஸ்ட்ரென்த்ங்கிறது ஒரு 5000 10,000 தான் இருக்கும். லட்சத்துல எல்லாம் இருக்கவே இருக்காது. எவ்வளவு சார்ஜ் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். 3000 சார்ஜ் தான் போடுவாங்க அதிகபட்சம் போனாலே. 2500 சார்ஜ் ஃபில் ஆச்சுனாலே பெருசு. சில இடங்கள்ல 1000 இருக்கைகள் தான் போடுவாங்க. எதுக்காக இதை குறிப்பிடுறேன்னா, ஆனா சீமானுக்கான இந்த 3000 சேரு 5000 சேரு இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப அவங்க ஒரு பெரிய மாநாடு நடத்த போறேன்னு இப்ப டிக்ளேர் பண்ணிருக்காங்க. திருச்சியில் நடக்க போது நாங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் சேர் போட போறோம், அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நடத்த போறோங்கிறாங்க. அவங்க 3 லட்சம் சேர் போட போறோம்னு சொன்னாங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சம் சேராவது போடுவாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய கிரௌடு வந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றிலேயே அவங்க கூட்டின மிகப்பெரிய மாநாடா அதுதான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு மாநாடை உண்மையாகவே அவர்கள் நடத்தி காட்டிட்டா அது விஜய்க்கு அவங்க விடுக்கக்கூடிய ஒரு சவால். ஏன்னா இந்த முறை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, டிவிக்கே வாங்குற ஓட் பர்சன்டேஜை விட நம்ம கம்மியா வாங்கிடக்கூடாது. அப்போ பிளஸ் போன முறை வாங்குறதை விட 1% எக்ஸ்ட்ரா வாங்கணும், கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா. எக்ஸாக்ட்லி. அவங்க அதை ரீடைன் பண்ணிட்டாங்கனாலே பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அஃப்கோர்ஸ் ஃபேரா நம்ம அசஸ் பண்ணோம்னா, அவங்க அதை ரீடைன் பண்ணிட்டாங்கனாலே அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். திமுகவும் அதிமுகவும் அசுர பலம் கொண்டு விளையாடும் பொழுது, அதுல இவ்வளவு பெரிய கூட்டணி பலங்களை வைத்து விளையாடும் பொழுது தனியா நின்று அவர் அதே 8% ரீடைன் பண்ணிட்டாருனாலே அது பெரிய வெற்றி தான். அவர் வாங்குற 8%ங்கிறது ஒரு இவங்கெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு 15%க்கு சமம். அதில் நான் மறுக்க மாட்டேன். ஆனா விஜயை விட குறைஞ்சிட்டா அது தன்னுடைய இத்தனை வருட அரசியலுக்கான ஒரு முற்றுப்புள்ளி அமைஞ்சிருங்கிறத சீமான் உணர்ந்திருக்காரு. அப்போ 200% இப்பேற்பட்ட கடுமையான வார்த்தை விவாதங்கள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், ஹேட் ஸ்பீச், ட்ராலுங்கிற பேர்ல மலினமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கேவலமா பேசுறது, இவ்வளவு இது நடந்ததுக்கு பிறகு 200% டிவிகேவும் என்டிகேவும் சேர்ந்து களமாட மாட்டார்கள். நீங்க சொல்லலாம், இல்லைங்க இப்படிதானே இபிஎஸ் பேசினாரு, டிடிவி பேசினாரு, அது வேறு இது வேறு. இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய கிரௌட். இந்த 2 கிரௌடும் சேரவே சேராது. சரி, ஓகே. இப்போ இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுவாரு? சோ சீனியருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, என்ன நினைக்கிறேன்? 3 வாய்ப்பு இருக்கு, இன்னுமே 3 வாய்ப்பு இருக்கு. என்டிஏ ஒரு வாய்ப்பு இருக்கு, திமுக கூட்டணி ஒரு வாய்ப்பு இருக்கு, தாவேகா ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் தாவேகா கூட போவார்னு நினைக்கிறியா? இல்ல, போவே மாட்டார். ஏன்? எனக்கு என்ன காரணம்? எனக்கு ஒரு அமெச்சூர் பொலிட்டிஷியனோட போக மாட்டாருன்னு தோணுது. அது மட்டும் அல்ல, நான் ஏற்கனவே கடந்த வீடியோல சொன்ன மாதிரி
ஒரு திரைக்கவர்ச்சியிலிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை மீட்டெடுத்ததில் சீமானுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதை சீமானுக்கு முன்பாகவே செய்த, இன்னும் சொல்ல போனா சீமானுக்கே தாத்தா யாருன்னா அதுல ராமதாஸ் தான். ரஜினிங்கிற பிம்பத்தை, இவராவது விஜய்ங்கிற பிம்பத்தை தான் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். அவர் ரஜினிங்கிற பிம்பத்தோடைய மோதினவர். பாபா படத்தினுடைய அறிமுக போஸ்டர்கள்ல வந்து அவர் வந்து சுருட்டு பிடிப்பது போன்ற ஒரு காட்சியோட அந்த புகைப்படம் வெளியான போதில் இருந்து தொடங்கி விஜய்க்கு வந்து அதே மாதிரி ஐ திங்க் சர்க்காரோ இல்ல துப்பாக்கியோ ஏதோ ஒரு படத்துல அதே மாதிரி அவர் வந்து சுருட்டோட இருக்கக்கூடிய காட்சி கத்தி படத்தின் பொழுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல நேரங்களில் திரைத்துறைக்கு ஒரு மாரல் போலீசிங் பண்ணவர். சினிமா நாயகர்கள் பின்னாடி திரளாதீங்கன்னு சொல்லி மக்களை அரசியல் படுத்தி தான் அவருடைய அரசியல் பயணத்தையே தொடங்கினாரு. அப்படிப்பட்டவர் 200% விஜய் கூட அலையன்ஸ் போக மாட்டார், 200% போக மாட்டார். அதே மாதிரி நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். புதிய தமிழகம் கட்சி தொடர்ச்சியாக தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி, அவரும் டாக்டர் தான். அவர் வந்து விஜயை ஒரு முறை சந்தித்தும் பேசியிருக்கிறார். அப்போது விஜய்க்கு இருந்த இம்ப்ரெஷன் என்னன்னா, முதல் கட்சி நமக்கு அலையன்ஸ்ல சேரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு நான் சொல்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம யாரு முஸ்தபா இல்லாம ஒரு கட்சி ஒருத்தர் வராரு. அப்போ அது ஒரு பிரம்மாண்டமான கட்சியா இருந்தா நல்லா. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு சாதிய பின்னணி கொண்ட கட்சியாக இருப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க. இவங்களை சேர்த்தா மற்ற சமூகங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்றாரு, பேசுறாரு, விருப்பங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு பிரேக் போடப்படுது. நேத்து கிருஷ்ணசாமி அவர்கள் ஊடகங்களை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதிமுக கூட்டணியில இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, என்ன கூப்பிடல, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இதுல மிஸ் ஆயிருக்கு, என்ன கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். நாங்க இன்னைக்கு இருக்க சூழல்ல ஒரு கூட்டணி இல்லாமல் நிற்க முடியாது. இல்ல பட் ராமதாஸ் அவர்களும் சரி, கிருஷ்ணசாமி அவர்களும் சரி, ரெண்டு பேருமே திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு நான் சொல்லலையே, ராமதாஸ் அவர்கள் கூட நல்லா தான் ஆட்சி பண்றாரு. இது ஒரு நெகோசியேஷன் தானே. இப்போ எல்லோருக்கும் அது இருக்கும்ல. இப்ப டிஎம்டிகே பண்றாங்க, டிஎம்டிகே என்ன பண்றாங்க, திமுக வந்து மோசமான ஆட்சி நடத்துதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 50-50ங்கிறாங்க. என்ன அண்ணின்னு கூப்பிடாதீங்க, இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடுங்க. அம்மானா அன்னைன்னு சொல்லுங்க. நான் இனிமேல் உங்களுக்கு அன்னையாக மாறிவிட்டேன். கேப்டன் இருக்கும் வரை நான் அண்ணி, கேப்டன் இறந்த பிறகு நான் அன்னையாக மாறிவிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. விஜய் பிரபாகரன் எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவேங்கிறாரு. எங்க? விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் வாங்கிய அனைத்து ஓட்டுகளுக்கு பின்னாடி KT ராஜேந்திர பாலாஜி என்ற ஒரு களப்பணியாளருடைய ரத்தமும் வியர்வையும் சிந்தக்கூடிய உழைப்பு இருக்குது. KT ராஜேந்திர பாலாஜிங்கிற ஒரு நபர் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரிவாரு? என்ன அவர் ஏதோ அப்படியே கச்சா மச்சான்னு பேசுறாரு, ஒரு மாதிரி எடுத்தோன்னு பேசுறாரு, என்ன ஒரு பொலிட்டீஷியனா ஒரு மிச்சோடா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப யதார்த்தமானவர், காலத்துல நிப்பாரு. யார் ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த செகண்ட் அங்க அவருடைய உதவிக்கரம் நீளும். அதே போல கட்சியினுடைய கட்டமைப்பை உணர்ந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் இல்லைன்னா அவங்க பையன் அங்க காணாம போயிருப்பாரு. ஆனால் தேமுதிக என்ன சொல்கிறதுனா, விஜய் பிரபாகரன் எங்க நின்றாலும் ஜெயிப்பார். விருதுநகர் தொகுதி மக்கள்ல வந்து அவர் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பை வைத்திருக்கிறார்கள் அப்படின்லாம் தங்களை பற்றிய ஒரு சுய மதிப்பீடு இல்லாமல் அவர்களே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு சமூக நீதி போராளி என்றால் உண்மையாகவே அவரைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட சமூக நீதி போராட்டங்களை முன்னெடுத்தவர். ஒரு சமூகத்தை திரட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுத்து அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டி, அதுவும் ஜெயலலிதா கருணாநிதி கண்களிலேயே, ஓகே வேற யார் கூடயும் அவர் அரசியல் பண்ணல, அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே டஃப் கொடுத்து நெகோசியேஷன்ஸ் பண்ணி நான் இருக்கிற டீம் தான் வின் பண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டினவர் ராமதாஸ். அவர் போயிட்டு விஜய் கூட அலைன்ஸ் வைப்பாரா? அப்போ ஏன் இந்த டாக் பரவுதுன்னா, அகைன் இன்டெலிஜென்ஸ் தான். எக்ஸாக்ட்லி திமுக. ஆமா, இல்ல அது யார் மூலமா பரப்புவாங்க? இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, யார் மூலம் இப்படி பரப்புவாங்க? இந்த எலெக்ஷன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்றேன். முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றது இப்ப இந்த பாயிண்ட்ல நான் வெளியில வந்துட்டு திரும்பதுக்குள்ள வரேன். விஸ்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். சைனீஸ் விஸ்பர் வரும். எக்ஸாக்ட்லி. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தேர்ந்த அரசியல்வாதி தன்னுடைய தொகுதியில் இந்த விஸ்பரர்ஸ்க்கு என்று ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. தட் கிசு கிசு குசு குசு வில் ஸ்ப்ரெட் மோர் லைக் எனிதிங் யூ டோன்ட் பிலீவ். ஒவ்வொரு டீ கடையிலையும் போய் உட்காந்து அப்புறம் மாப்பிள்ள பக்கத்துல இருக்க காதுல விழுகுற மாதிரி, அப்புறம் என்ன ஃபுல்லா அடிச்சு நிறைவேறாரு டிடிவி, மன்னார்குடியை ஸ்வீப் பண்ணாம விட மாட்டாரு போல இருக்கு, டிஆர்பி ராஜாவுக்கு இந்த வாட்டி தண்ணி காட்டாம விட மாட்டாரு போல இருக்கு. ஆமா மாப்பிள்ள, இந்த ரோடு போட்டேன், காலேஜ் கட்டினேன், இந்த பஸ் ஸ்டாண்டு திறந்தேன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தான். இப்போ டிடிவியும் இபிஎஸ் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா, அப்புறம் என்ன குக்கர் விசில் அடிக்க போகுது அப்படின்னே, அப்புறம் இந்த விசில் அந்த தாவேக்கா அவங்க எங்க நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின்னு இப்படி செய்தியை பரப்புவதற்கென்று ஒரு பெரும் கூட்டத்தை வேலைக்கு அமர்த்துவார்கள். எம்ப்ளாய்டு. எக்ஸாக்ட்லி. இது ஒரு காலத்தில் ஆர்கானிக்கா டீ கடைக்கு டீ கடை, மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு என்று ஸ்ப்ரெட் ஆனதை இன்னைக்கு அதுல இருந்து ஒரு படி மேல போயிட்டு ஒரு நிறுவனத்தை வைத்து இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை மாசம் போட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் அனுப்பி, இன்னைக்கு நீங்க இதை பத்தி பேசுங்க, இன்னைக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த இஷ்யூல நம்ம கட்சியோட ஸ்டாண்ட் இதுதான், இந்த ஸ்டாண்டை நீங்க என்ஹான்ஸ் பண்ணணும், இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி கவுண்டர் பண்ணணும், இவ்வளவையும் சொல்லிக் கொடுப்பதற்கு இங்க டீம்ஸ் இருக்காங்க. ஒரு செய்தி விவாதத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு செய்தி விவாதத்துல உட்காந்து
எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் பேசுறாங்க. பிரேக் விடுவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? கேஷுவலா பேசிப்பாங்க. இல்ல, பண்ண மாட்டாங்க. பிரேக் விட்ட உடனே அடுத்த செகண்ட் இங்க உள்ள முக்கியமான கட்சிகளை சேர்ந்தவர்கள் உடனடியா அவங்க மொபைல தான் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ அவங்க பேசினதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கறது அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் அவங்களுக்கு மெசேஜ்ல அனுப்புவாங்க. அவர் இப்படி சொன்னார் இல்லையா, அதுக்கு டேட்டா பாயிண்ட் இதுதான், நீங்க இதை வச்சு கவுண்டர் பண்ணுங்க. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, இது பேனல்ல பேசுறவங்களுக்கு மட்டும் வந்தா பரவாயில்ல, நிறைய வருமா, அதை ஹோஸ்ட் பண்றவங்களுக்கும் வரும். டாக் பேக்ல உட்காந்து ப்ரொடியூசர் சொல்றது நியாயம், ஏன்னா அது தொழில் தர்மம். ஆனா அதே நிறுவனம் அவங்களுக்கு என்னவும் பண்ணும், ஃபீடும் பண்ணும். ஏங்க அவர் என்னங்க இப்படிலாம் பேசுறாரு, நீங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்கீங்க, இந்த மாசம் பேட்டா ஒழுங்கா வரணுமா வேணாமா, மேரா பேட்டா ஹே அந்த மாதிரி இப்படித்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ் உடைய வேலை என்னன்னா, முதல்ல யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி ஏஜென்சி இருக்காங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ஃபேக்ட் செக்கிங் யூனிட் இருக்கா, அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான். இன்டெலிஜென்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கா, அதுவும் ஒரு ஏஜென்சி. இங்க பென்னு ஒரு நிறுவனம் இருக்கா, அதுவும் ஒரு ஏஜென்சி. ஷோ டைம் ராபின் சர்மா அவரும் ஒரு ஏஜென்சி. ஐபேக் ரிஷி அவரும் ஒரு ஏஜென்சி. ஸோ இது போக இவங்க கிட்ட வேலை பார்த்து வெளியில போய் இன்னைக்கு ஒரு லேப்டாப் வச்சிருந்தா அவங்களாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகே, எங்க போனீங்கனாலும் தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தங்க இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, இல்ல நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் நம்ம சும்மா எங்கேயோ பார்க்கலான்னு சொல்லிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, என்ன மேல முழுக்க பாத்தீங்கன்னா இந்த கலர் கலரா நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உதறினா உள்ளார பாத்தீங்கன்னா வெறும் பேம்ப்ளெட்ஸா கிடக்கும். மேல பார்த்தா பரப்பி வச்சிருக்காங்க. என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இல்ல இப்பதான் ஒரு 4-5 பேர் ஒரு வாரமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து பவன் கல்யாணுக்கு ஒர்க் பண்ணவரா, இந்த இன்னொருத்தர் வந்து நர லோகேஷ்க்கு ஒர்க் பண்ணவரா, அந்த இன்னொருத்தர் வந்து நிதிஷ்குமாருக்கு ஒர்க் பண்ணவரா, இந்த இன்னொருத்தர் வந்து அப்படின்னு இப்பெல்லாம் யாரும் லோக்கல்லே டீல் பண்றது இல்ல. எல்லா ஆமா, பீகார், மகாராஷ்டிரா, இனிமே இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ட்ரம்புக்கு ஒர்க் பண்ணாரா. சத்தியமா நீ நம்ம கிரண் உண்மையாவே சொல்றேன், போன வாரம் தான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் அப்ப சொன்னாரு, அவர் ஏற்கனவே கடந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்காக சீட்டு கேட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவர், கிடைக்கல. ஸோ அப்போ அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த முறை இந்த தொகுதியில் நிக்கலான்னு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. நான் இப்போ அவர்கிட்ட கலையதாரத்தை பத்தி பேசிட்டு போது அப்ப சொல்றாரு, போன வாரம் கூட ஒரு டீம் வந்தாங்க, அவங்க ட்ரம்ப்புக்கு ஒர்க் பண்ணவங்களா. என்னது ட்ரம்ப்புக்கா? டேய் ஆஸ்கார குர்ரா என் ட்ரம்பே அப்படிங்கிற மாதிரி. எப்படி இது ஒரு தொழில். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படி இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி நீ சொல்றீல எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகும்னா இப்படிதான். ஒரு உதாரணத்துக்கு டிடி நெக்ஸ்ட்ல இன்னைக்கு ஆர்டிகல் என்ன வந்திருக்குன்னா, டிஎம்கே இன்வைட் அன்சர்டைன் ஃபில்ம் ஹேட்டர் ராமதாஸ் ஐஸ் டைப் வித் விஜய். அவங்க சொல்லும் பொழுதே எப்படி சொல்றாங்க, ஃபில்ம் ஹேட்டர், திரைப்படங்களை பார்க்காதீங்க, சினிமா பார்த்து குட்டிச்சோராகாதீங்களா, என் பேராண்டிங்களா அப்படின்னு காலம் முழுக்க பேசுங்க. ஐயா யார் கூட கூட்டணி வைக்கலாம்னு யோசிக்கிறாரு, விஜயோடு யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு இதுல போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, இதுல ஒரு பியூட்டி பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நிறைய ஆர்டிகல் இருக்கும், இதுல ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் எழுதும்போது அந்த ஸ்டோரி யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற சில பேர்கள்லாம் கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இது யார் எழுதியிருக்காங்க, இது எழுதியிருக்காங்க. சில நேரங்களில் இந்த ரிப்போர்ட்டர்ஸே இந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த நியூஸை வந்து யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது இதுல இல்ல. இது வந்து எடிட்டோரியலுக்கு வந்து ஒரு ஃபீடு. இந்த ஃபீடை உங்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்க? இது எப்படி நடக்கும்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா கிரைம் ரிப்போர்ட்டர்ஸும் ஒரு கிரைம் பீட் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க. எல்லா செய்தி தொலைக்காட்சியுடைய கிரைம் ரிப்போர்ட்டர்ஸும் இதே மாதிரி பிரிண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் ஒரு பீட்ல இருப்பாங்க. ஒரு பீட் பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க. அந்த குரூப்குள்ளார ஒரு நியூஸ் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணே, இப்போ உளவுத்துறைக்கு கிடைக்கக்கூடிய சில எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சோஷியல் மீடியா சேனலுக்கு, ஓகே, அந்த சேனலோட பேரை நான் சொல்ல விருப்பப்படல, ஏன்னா சொன்னா அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க நம்மள டார்கெட் பண்ணுவானுங்க. ஓகே, அது வந்து ஒரு நியூட்ரல் மீடியா, எவனோ ஒருத்தன் நடத்துறான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறானுங்க. ஆனா அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சிசிடிவி ஃபுட்டேஜும் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த மீடியால தான் பப்ளிஷ் ஆகும். ஓகே, அவ்வளவு ஸ்பார்க் கூட செயல்படுவாங்க அவங்க. ஓகே, ஸோ இப்படியான ஒரு ஊடகம் எப்படி அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்குது? ஏன்னா இங்கு உளவுத்துறை என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அதை முதல்ல டெஸ்ட் அண்ட் ரன் தான் பண்ணி பார்ப்பாங்க, அங்கதான் தூக்கி போடுவாங்க, போட்ட உடனே அங்க ஃபிளாஷ் ஆகும். ஸோ இது ஒரு நெட்வொர்க். இங்க வந்து இது மாதிரி ஹிட் ஜாப் பண்றதுக்கு, இங்க இந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்கென்று ஒரு பெருங்கூட்டத்தை பணியமர்த்தி அவர்களுக்கு வேலை கொடுத்து அனைத்தையும் செய்து இந்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏற்பட்ட தேர்தல்ல எந்த அளவுக்கு என்டிஏ வேலை பார்க்கணும், இன்னும் அசரபலத்தோட இன்னும் முழு மூச்சாக இதுதான் அவங்களுடைய கடைசி தேர்தல் என்று எடுத்து வேலை பார்க்கணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள், உனக்கு சீட்டு கிடைக்குதா, எனக்கு சீட்டு கிடைக்குதா, உனக்கு கிடைக்கலன்னா நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன், எனக்கு கிடைக்கலாம் உனக்கு வேலை பார்க்க மாட்டேன், உனக்கு தான் பார்லிமெண்ட்லேயே சீட்டு கொடுத்துட்டாங்களே, உனக்கு எதுக்கு இப்போ சட்டசபை கொடுக்கணும், நீ சட்டசபையில் இப்போதைக்கு நிற்காம அடுத்த தடவை நிற்கலாம்ல, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, நான் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, நீங்க அடுத்த வருஷம் உயிரோடு இருப்பீங்களான்னு தெரியலன்னா உங்களுக்கு எதுக்கு சீட்டு? நான் தவறா சொல்ல, ஏதானவர்களுக்கு கொடுக்கணும், நான் மதிக்கிறேன், ஓகே, அவசியம். பட் நான் அடுத்த வருஷம் இருப்பேனான்னு கூட தெரியல தம்பி, இந்த முறை நான் நின்று என்ன பண்ண போறீங்க? அந்த படத்துல இந்தியன் படத்தை சொல்ற மாதிரி, என்ன நீ வண்டியை ஓட்ட போறியா ஆட்ட போறியாங்கிற மாதிரி இல்ல. அப்போ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேர்தலில் ஜெயிக்கணும். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
நான் நம்பக்கூடிய ஒரு கட்சி அல்லது நான் ஒரு சித்தாந்தத்தை விரும்புகிறேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் தேர்தல் வேலை பார்க்க முடியாது, என்னால் தேர்தல் நிதி கொடுக்க முடியாது, அல்லது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸை கூட என்னால் பார்க்க முடியாது, பார்த்தாலும் அந்த வீடியோவை 10 பேருக்கு ஷேர் பண்ண முடியாது. எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்சதுன்னா ஒரு 10 பேரை, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி இருக்கக்கூடிய 10 பேரை சந்திச்சு ஏன் நீங்க நம்பக்கூடிய அல்லது நீங்க ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத பேசுங்க. இட் வில் கிவ் யூ a perspective why they support or why they don't support the same ideology or the same party which you believe which is right அப்படின்னு சொல்லி நீங்க நம்பக்கூடிய அந்த கட்சியை ஆதரிப்பதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்ன? அது ஒரு புரிதல் பிழையாக இருந்தால் புரிய வைங்க, தகவல் பிழையாக இருந்தால் தகவலை சொல்லுங்க, அது ஒரு சித்தாந்த பிழையாக இருந்தால் பேசி பாருங்க. எதுவுமே முடியாதுன்னா விட்டுட்டு வணக்கம்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம், நீங்க அப்படியே இருங்க, நீங்க எல்லாம் நாட்டுக்கு ரொம்ப தேவையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. இது மட்டும்தான் நீங்க செய்யக்கூடியது. இதை ஒரு இயக்கமாக செய்ய வேண்டும். ஏன் அதிமுக கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, அதிமுகவிடம் இருந்து தாவேகா போன்ற கட்சிகள் பாடம் படிக்கணும்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு கேம்பெயின் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு இன்று முதல் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்ட கழகங்களும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவும் இணைந்து விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் ஏஐஏடிஎம்கே கனெக்ட்ங்கிற ஒரு செயலி, ஒரு ஆப் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கையடக்க பிரிண்டர்கள் மூலமாக முன்னெடுத்து அந்த ஆப்போட ஒரு பிரிண்டர் வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வீடு போயிட்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசியோடு எனது தலைமையில் நடைபெற்ற கழக ஆட்சி காலத்தையும் தற்போது நடைபெற்று வரும் விடியா திமுக ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி ஏற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் மற்றும் கூடுதல் சுமைகளால் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த விடியா திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் பனிஷ்மெண்ட் பில்லை இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பத்தினரிடம் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பராக துல்லியமாக எடுத்துக் கொடுத்து அவர்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆப்ல வந்து அவங்க வந்து ஒரு ஃபீட் பண்ணிட்டாங்க. அதிமுக கவர்மெண்ட்ல என்னென்ன பொருட்களை என்னென்ன விளைவித்துச்சு, இப்போ என்ன விளைவிக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வீடு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிரிண்டர் மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு மொபைல் பிரிண்டர். அதுல பிரிண்ட் அவுட் எடுத்து கையில கொடுக்குறாங்க. இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா 2 விஷயம் கிரண். 82 மாவட்டங்களுக்கும் கழக மாவட்டங்களுக்கும் அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ட், இப்போ பிஜேபியில் 67 இருக்க மாதிரி இவங்க 82 வச்சிருக்காங்க. அதுல எப்படி அதை பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாங்க. இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குது. அவங்க யோசிக்க வேண்டியதில்லை. ஓகே எங்கப்பா ஆப் இருக்கா, இந்நேரமெல்லாம் ஒவ்வொரு கிளை கழகத்துக்கும் அந்த பிரிண்டர் போய் சேர்ந்திருக்கும். இப்போ அந்த பிரிண்டரை எடுத்துப்பாங்க, ஆப் எடுத்துப்பாங்க, வீட்டுக்கு வீடா போகணும், அவங்க பூத்தை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பூத்துக்கான பிஎல்ஏ எல்லாம் போட்டாச்சு, ஆல்ரெடி பூத் நிர்வாகிகள் இருக்காங்க. வீட்டுக்கு வீடு போய் தட்டுவாங்க, எடுப்பாங்க, போடுவாங்க. ஸோ ஒரு கேம்பெயினை எப்படி அப் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் எ லெசன். ஓகே திமுக அதை விட இன்னும் சிறப்பாக செயல்படுதானா செயல்படுது, பட் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இது வந்து ஒர்க் ஆகக்கூடிய கேம்பெயின். இதை செய்யக்கூடிய இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க, அதை செய்யக்கூடிய கேடர் பேஸ் இருக்கு, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த தொண்டர் படை இருக்குங்கிற போது இது வந்து நிச்சயமாக ஒரு இம்பாக்ட் ஏற்படும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை கூட செய்ய முடியாத ஒரு இடத்தில் தாவேகா இருக்கிறது என்பதுதான் கலை யதார்த்தம்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்படியான ஒரு கேம்பெயினுக்கான ஒரு ப்ரொபோசல், நேற்று நம்ம டிடி நெக்ஸ்டோட ஆர்டிகல்ல நம்ம பேசின முக்கியமான விஷயமே அது. அவங்களுக்கு ரோட் மேப் இல்லை, எங்க தொடங்கி எங்க முடிக்கிறது. ஒரு நல்ல ஆட்டக்காரங்கிறவன் எப்படி தொடங்குறான்னு இல்லை, அவன் எப்படி முடிக்கிறாங்கிறத பொறுத்து. ஒரு ஆட்டத்தை எப்ப முடிக்கணும்னு தெரிஞ்சவன் தான் நல்ல ஆட்டக்காரன். லக்கி பாஸ்கர் படத்துல ஒரு வசனம் வரும், அந்த மாதிரி எம்ஜிஆர் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் 4 அடி வாங்கினாலும் கடைசியில வந்து எம்ஜிஆர் எடுத்து நாள் அடிச்சுதான் 4 அடி வாங்கல, 2 வருஷமா அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி எகைன் என்ன பேசினாலும் கடைசியாக டிவிக்கில் வந்து முடிக்கிறோம். அப்படி இல்லாமல் இது நம்ம ஒரு நல்ல விஷயத்தோட முடிப்போம். இன்னொன்று என்னன்னா, நம்ம டெய்லி நம்ம ஷோவில் பேசும்போது திமுக பற்றி நம்ம குறை சொல்லியே ஆகணுங்கிறதுனால திமுக மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லை, திமுக திட்டி கரிச்சு கொட்டணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சிருக்காங்க. அதை சொல்லி இந்த வீடியோ நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹெச்பிவி வேக்சின் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த 14 வயது பெண் குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு வந்து அந்த வேக்சின் டிரைவை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு 750 பெட்ஸ் கொண்ட கலைஞர் செர்னரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு திறந்தாங்க கிண்டியில். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 750 படுக்கைகள் கொண்ட குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அதை ஒரு உண்மையாவே பாராட்டணும் கிரண். என்னன்னா 1000 நரேட்டிவ்ஸ் பில்டு பண்ணாங்க இதுக்கு எதிராக, எய்ம்ஸ்க்கு எதிராக. எய்ம்ஸ் மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு செங்கலை காட்டினாரு. இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுல நிறைய மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல இருந்த குளறுபடிகள், காஸ்ட் ஹைக் ஆனது, கோவிடுக்கு முன்னாடியே போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை வந்து ஜப்பான் நிறுவனம் வந்து மீறி எனக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எங்களோட பட்ஜெட் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னு சொன்னது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. இடத்தை தேர்வு செய்ய இது எல்லாத்தையும் தாண்டி எய்ம்ஸ் வந்து தொடங்கப்பட்டு மதுரை ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல ஃபங்க்ஷன் ஆகி ஒரு பேட்சே வெளியில வந்துட்டாங்கிறத கொண்டுட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுல கம்யூனிகேஷன் ஃபெயிலியரும் இருந்துச்சு. ஆனா அந்த கலைஞர் செர்னரி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க இல்லையா, மத்திய அரசினுடைய நிதியும் அதில் இருக்கிறது. பட் அதெல்லாம் தாண்டி நம்முடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு நபர் வந்து கையை கிழிச்சுக்கிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து வெளியில விசாரிக்கும் பொழுது
பெருந்தொகை அதுக்கு செலவாகும். அதுல வந்து ஒரு சர்ஜரி பண்ணி அதை தைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, தையல் போடுவதற்கு. அப்போது நம்முடைய நண்பர் ஒருவர் வந்து சொல்லி அங்க ரெஃபர் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம அவருக்கு அட்மிஷன் போட்டோம். அவர் ஒரே நாள்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப வந்துட்டாரு. நான் அப்போ போகும்போது போய் பார்த்தேன், ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெகு குறுகிய காலகட்டத்திற்குள் அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை திமுக கட்டி சாத்தியப்படுத்தியிருக்கு. இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, அந்த மருத்துவமனை கட்டினதுல ஊழல் நடந்துச்சா, அதுல கட்சிக்காரன் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா, அதுல யார் பலன் அடைஞ்சாங்க, அது இதுன்னு இதுல 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். ஒரு சிஸ்டம்ங்கிறதுல லீக்கேஜ் இருக்கும். ஒரு மக்களாட்சிங்கிற தத்துவம் மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கியதுங்குவாங்க. இதுக்குள்ளார மக்களால் மக்களுக்கு செய்வதில் மக்களே திருடி மக்களுக்கான நல்லதை செய்து கொள்வது. ஸோ அந்த மக்களுக்கு செய்யற நல்லவனும் மக்கள் திட்டத்திலையும் திருடுறவனும் அவனும் இந்த நாட்டினுடைய பிரஜை தான். ஸோ அப்ப அந்த திருடுவதற்கான உரிமையை அந்த பிரஜையை எடுத்துக்கிறான். ஸோ இதுதான் மக்களாட்சியினுடைய தத்துவமாக நான் புரிஞ்சுக்கிறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டம், இந்த கிட்டத்தட்ட ஒரு 30,000 குழந்தைகளுக்கு அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து செயல்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசினுடைய 2025-2026 ஆண்டு பட்ஜெட்ல கருப்பை வாய் புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் அந்த நோயை முற்றிலும் அகற்றவும் HPV தடுப்பூசியை 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க திட்டமிட்டு 36 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு உருப்படியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு வாழ்த்தையும் நாம் திமுக அரசுக்கு சொல்வோம். சரியா? ஓகே, சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். நல்ல விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம பாராட்டணும். கமல் சொல்றேன், தப்பு செஞ்சா தட்டி கேட்பேன், நல்லா செஞ்சா தட்டி கொடுப்பேன். அதேதான். பட் நம்ம தட்டி கொடுப்போம், நம்மள அவங்க எப்ப தட்டி தூக்குவாங்கன்னு தெரியல. எனிவே, மீண்டும் ஒரு உரையாடல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.